வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மவுண்ட் வாசெக்ட சேர்ந்த டிசிபிள்ஸ் எல்லாரும் இந்த ஹுவா ஷாடோ செக்டுக்கு வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த உடாங் செக்ட ஒரு வழியா அந்த ஊரை விட்டு துரத்திட்டாங்க. சோ இந்த உடாங் செக்ட் இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அவங்க இன்னொரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிளான மூஜினை சந்திப்பாங்க. உடாங் செக்ட சேர்ந்த ஒருத்தன். சோ இவனை சந்திச்சு இவன் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்கான லொகேஷனை கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் இன்னொருத்தரும் கேட்டிருப்பா. நம்ம சீங்மிங் தான். நம்ம சீங்மிங் நான் வழிபோக்கன் திருடன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி அந்த மூஜின் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவான். அந்த மூஜினை போட்டு அடின்னு அடிச்சு அதுல அவன் மயக்கம் போட்டே விழுந்துருவான். இப்ப அந்த ஜின் ஹியூன் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த சமாதி, அதாவது இந்த ஸ்வாட் கிரேவியார்டுன்னு சொல்லப்படுற இந்த இடம் நம்ம ஊன்ல ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்னு ஒருத்தரோட சமாதி அப்படின்றத சொல்லியிருப்பா. இப்பதான் நம்ம சீங்மிங் யோசிக்க ஆரம்பிக்கிறா. சோ இதுல இருந்து தான் கதை நவுற ஆரம்பிக்குது. என்னன்றத சொல்றேன். இந்த ஊன்ல ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்றவர் யாருன்னா, இப்ப இருக்கிற காலத்துல இருந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம சீங்மிங்கோட பழைய லைஃப்க்கு முன்னாடி இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு அவரோட நேரத்துல. சோ அப்படி இருந்த ஒருத்தரோட கிரேவியார்டு தான் இந்த ஸ்வாட் கிரேவியார்டு அப்படின்றத நம்ம சீங்மிங் இப்ப தெரிஞ்சுக்கிறான். ஒருவேளை அப்படியே இருந்தாலும் அவர் இல்லாம எக்கச்சக்க பேரை ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லி இருப்பாங்க. காலப்போக்குல நிறைய பேர் ஸ்ட்ராங்கஸ்டா மாறி இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம சீங்மிங்குமே ஸ்ட்ராங்கஸ்டா மாறினா. அப்படி இருக்கிறப்ப பர்டிகுலரா அவரோட கிரேவ்ல அப்படி என்னதான் இருக்கு? அதே மாதிரி உடாங் செக்ட் இது எல்லாத்தையும் பண்ற அளவுக்கு ஒன்னு சின்ன செக்ட் கிடையாது. நீங்க அவ்வளவு பெரிய செக்ட் ஆச்சு, இதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத கேட்பான். இப்பதான் நம்ம ஜின் ஹியூன் சொல்லுவான், உடாங் செக்டுக்கு ரீசெண்டா உடாங் செக்டோட ஒரு அவுட்டர் செக்டர் எவனோ ஒரு திருடன் வந்து திருடி இருக்கானா. அப்படி திருடும் போது அந்த திருடனை புடிச்சிட்டாங்க. புடிச்சதுக்கு அப்புறம் அவன் கிட்ட ஒரு ட்ரெஷர் மேப் இருந்திருக்கு. சோ அந்த ட்ரெஷர் மேப்பை இவனுங்க எல்லாத்தையும் வந்து உள்ள இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கும் போதுதான் தெரிய வந்திருக்கு அது இந்த நான்யாங்குக்கு பக்கத்துல இருக்குன்னு. சோ நான்யாங்குக்கு பக்கத்துல இருக்குனாலும் அது கரெக்டா எங்க இருக்குன்னு இவங்களுக்கு தெரியலையா. அதனாலதான் இந்த நான்யாங்குக்கு வந்து இங்கேயே ஒரு அகாடமிய இல்ல ஒரு அவுட்டர் செக்டரை உருவாக்கி இங்க இருந்து தங்கி அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்கானுங்க. அதுக்கு ஹுவா ஷாடோ செக்ட் குறுக்க வருமோன்னு சொல்லிட்டு ஹுவா ஷாடோ செக்டை இங்க இருந்து துரத்தணும்னு நினைச்சிருக்கானுங்க. இதுதான் இவங்க வந்ததுக்கான காரணம். இப்பதான் நம்ம சீங்மிங்குக்கு இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சு, உடாங் செக்ட் எதுக்காக இங்க வந்தாங்க அப்படின்ற காரணம் புரிய ஆரம்பிக்குது. சரி, முதல்ல அந்த கிரேவியார்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீங்மிங் கேட்பா. இதை கேட்ட உடனே இந்த ஜின் ஹியூன் என்ன சொல்லுவானா, இல்ல எனக்கு அவ்வளவு தூரம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவா. சொன்ன உடனே, தெரியாதா, இங்க என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா, இதே நிலைமை உங்களுக்கும் வரக்கூடாதுன்னா நீ ஒழுங்கா உனக்கு தெரிஞ்ச உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுற, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லுவா. இப்ப இந்த ஜின் ஹியூன் இந்த ஊன்ல ஸ்வாட் இன்டர்செப்டர் பத்தி சொல்லுவா. அதாவது இந்த ஊன்ல ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்றவர் யாருன்னா, இவர் எந்த ஒரு செக்டை சேர்ந்தவர் கிடையாதா. இவர் எங்க இருந்து வந்தார் அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாதா. இவர் திடீர்னு ஒரு நாள் இந்த ஜியாங்க்கு வந்திருக்காரு. வந்து நிறைய ஸ்ட்ராங்கஸ்டான மெம்பர்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு கேட்டிருக்காரு. அப்படி கேட்டு அவங்கள தோக்கடிச்சு அவங்க தோத்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேவரட் ஸ்வாட் எதுவோ அதை பரிசா அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்காரு. இப்படிதான் நடந்திருக்கா. சோ இந்த மாதிரி எல்லாரும் அவர்கிட்ட பெட் பண்ணி அவங்களோட ஸ்வாட தோத்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு ரூமர் வந்து இங்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்னா, இவரு வாங்கிட்டு போன எல்லா ஸ்வாடையும் ஒரே இடத்துல வச்சிருக்காரா. இதுதான் இந்த ஸ்வாட் கிரேவியார்டு. இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல எக்கச்சக்க ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்டோட ஸ்வாட் எல்லாமே இருக்கா. இதனாலதான் அவரை ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதா, அந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாலேஜும் இருக்கா. ஒருவேளை இந்த ஸ்வாட் கிரேவியார்டு யாருக்கு கிடைக்குதோ அவங்க இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டா மாறுறது மட்டும் கிடையாது, இந்த உலகத்தையே ஆள்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின் ஹியூன் பேச ஆரம்பிச்சிருவான். சரி எனக்கு புரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல போறன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அது வெறும் ஒரு ரூமர் தானே, அதை நம்பிட்டு உடாங் செக்ட் இங்கேயே கிளம்பி வந்திருக்கீங்க இந்த ஊன்ல ஸ்வாட் இன்டர்செப்டரோட கிரேவை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். இந்த ஜின் ஹியூனும் ஆமான்றுவான். ஓஹோ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இந்த மூஜினை எடுத்து பல்லாருன்னு ஒண்ணு கொடுப்பா. மூஜினை அடிச்சுக்கிட்டே கேட்பா, ஏண்டா நீ போய் சொல்ற, நீ இப்படிதான் உன்னோட ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த ஜின் ஹியூனு, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும் போது, என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு இல்லைன்னே வச்சுக்கிருவோம். அப்படின்னா நீ சொன்னது உனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான், அப்ப சொன்னது யாரு, இவன் தான், அப்ப இவன் தான் பொய் சொல்லி இருக்கணும். அப்ப இவனை அடிச்சு எழுப்பி கேட்டா இவன் என்ன உண்மைன்றத சொல்லிடுவால. என்ன சொன்னா, நீங்க வந்துட்டு உங்களுக்கு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாலேஜ் தேவைப்படுதா, அந்த சேர்த்து வச்ச ஸ்வாடெல்லாம் தேவைப்படுதா, அதுக்குதான் இந்த உடாங் செட் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். உங்க செட்டை உருவாக்குனாரேடா ஒருத்தரு, அந்த சேஜ் சாம் போங்னு, அவர் மட்டும் இதை கேட்டாருன்னு வச்சுக்கோ, அவர் சமாதியில இருந்து எந்திரிச்சு வந்து உங்களை அடிப்பாரா. ஏண்டா இப்படி பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க, அதுவும் நீ ஜூனியர்ஸ்க்கு வேற பொய் சொல்லி தர அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஜினை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஏற்கனவே அடி வாங்கிதான் அந்த நிலைமையில இருக்கான்.
அவனை திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தா அவன் செத்துருவானேன்னு சொல்லும் போது அதுக்குதான் அவன் அடிக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு வேற அடிப்பான். இதுக்கு மேலேயும் உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த ட்ரெஷர் மேப் உன்கிட்ட தானே இருக்கு, அதை உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் நானே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஆனா என்னைய முட்டாளாக்க ட்ரை பண்ணா பாத்தியா இவன், அதுக்கான பிரைஸ இவன் தான் பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட கையில கீயை கொண்டு வந்து அது மூலமா அவனை அப்படியே குத்த போவான். அந்த கை மட்டும் பட்டுச்சு அவன் செத்துருவான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜின் ஹியூன் அங்கிருந்து கத்துவான், மெடிசன் இம்மோர்டல் அப்படின்னு. அந்த ஃபிஸ்ட மூஞ்சிக்கிட்ட எடுத்துட்டு போய் நிறுத்திடுவான். என்ன சொன்ன அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்பான். அப்ப மெடிசன் இம்மோர்டல் தான் இந்த வூண்ட்ல ஸ்வாட் இன்டர்செப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் ஹியூன் சொல்லுவான். மெடிசன் இம்மோர்டலா? அந்த அவர் உலகத்திலேயே பெஸ்ட் மெடிசன் மேக்கரா இருந்தாரு. அவர் செய்யற மெடிசன்னால செத்தவங்களை கூட திரும்பி உயிரோட கொண்டு வர முடியும். அவர் டெய்லியும் ஒரு எனர்ஜி பில்ல சாப்பிட்டதா சொல்றாங்க. அந்த ஆளா? அவரை தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. ஏன் அப்படின்னா நம்ம சிங்மிங்கும் இந்த மெடிசன் இம்மோர்டல் பத்தி கேட்டிருக்கா. இந்த மெடிசன் இம்மோர்டல்ன்றவர் யாருன்னா கிட்டத்தட்ட இப்ப அந்த வூண்ட்ல ஸ்வாட் இன்டர்செப்டர் வாழ்ந்தாருல அதே காலகட்டத்துல இந்த மெடிசன் இம்மோர்டல்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரா. இந்த மெடிசன் இம்மோர்டல் ஆர்ஜின் எனர்ஜி பில் அப்படின்னு சொல்லி ஒன்ன உருவாக்கி இருக்காரு. இவர் உருவாக்குன இந்த ஆர்ஜின் எனர்ஜி பில்லுல எக்கச்சக்க எனர்ஜிஸ் இருந்திருக்கு. அதாவது இதை மட்டும் எவனாவது ஒருத்தர் சாப்பிட்டானா அவனுக்கு ஒரு நிறைய வருஷத்துக்கான கீ மொத்தமா கிடைக்கும், யாரு சாப்பிட்டாலும் சரி. இதுக்காகவே அப்ப நிறைய சண்டை நடந்திருக்கு. அப்ப மட்டும் கிடையாது, நம்ம சிங்மிங்கோட காலகட்டத்திலையும் இது எங்கேயாவது இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே போதும் இதுக்காக ஒரு பெரிய போரே உருவாகுமா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் இந்த ஆர்ஜின் எனர்ஜி பில். அப்படின்னா அந்த ஆர்ஜின் எனர்ஜி பில்லு இன்ன வரைக்கும் அந்த கிரேவ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா அதை செய்யறதுக்கான அந்த மெத்தட் தான் அந்த கிரேவ்ல இருக்கணும். இது எல்லாத்தையும் யோசிக்கிற நம்ம சிங்மிங் ஜின் ஹியூனை பார்த்து கேட்பா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மையிலேயே அந்த வூண்ட்ல ஸ்வாட் இன்டர்செப்டர் தான் இந்த மெடிசன் இம்மோர்டலா அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த ஜின் ஹியூனுக்கு வேற வழியே கிடையாது. இனிமேலும் எல்லாத்தையும் மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால இது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவா. இந்த வூண்ட்ல ஸ்வாட் இன்டர்செப்டரை எல்லாருமே ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொன்னாங்களாம். ஆனா அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் கிடையாதா, அவர் தான் ஸ்ட்ராங்கஸ்டா. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு எந்த விதமான ஸ்பெஷல் டெக்னிக்ஸையுமே எந்த விதமான பெரிய ஒரு செட்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸுமே யூஸ் பண்ணாம எல்லா பெரிய பெரிய ஆளுங்களையும் தோக்கடிச்சிருக்காரு. அப்படின்னா அவர்கிட்ட இன்டர்னல் எனர்ஜி அதிகமா இருந்திருக்கணும். இந்த இன்டர்னல் எனர்ஜி யாருக்கு அதிகமா இருக்கும்? டெய்லியும் இந்த எனர்ஜி பில்ல சாப்பிட்டவரா தானே இருக்கணும். அந்த எனர்ஜி பில்ல உருவாக்குனவரே தானே அதை டெய்லியும் சாப்பிட்டு இருக்கணும். இப்படிதான் அப்ப இருந்தவங்க நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்களா. சோ சந்தேகப்பட்டு இந்த வூண்ட்ல ஸ்வாட் இன்டர்செப்டர் தான் மெடிசன் இம்மோர்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்களா. ஆனா அப்ப அவர் உயிரோட இருந்ததுனால அவர் இதை மறுத்துட்டாரு. அவங்க போனதுக்கு அப்புறம், அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட அசிஸ்டன்ஸ் ஒருத்தர் இருந்தாரா. அவரு இத பத்தின இன்ஃபர்மேஷனை வெளில சொல்லிட்டாரா. சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ரூமர் எல்லாம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த வூண்ட்ல ஸ்வாட் இன்டர்செப்டர் தான் மெடிசன் இம்மோர்டல் அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட இந்த ஆர்ஜின் எனர்ஜி பில்ல செய்யறதுக்கான அந்த வழிமுறை இருக்கணும். இததான் இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜின் ஹியூன் கேப்பா, நான் தான் உங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, இப்ப எங்க எல்லாரையும் விட்டுருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிங்மிங்கும் விட்டுறேன், கண்டிப்பா நான் சொன்ன வாக்க காப்பாத்துறவன், அப்பெல்லாம் தப்புலாம் பண்ண மாட்டேன். நீ அந்த மேப்பை மட்டும் என் கையில கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்பா. என்னது மேப்பா? இதெல்லாம் டீல்லே கிடையாது, நீங்க இப்பெல்லாம் முன்னாடி சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நீ என்கிட்ட இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க, நான் எங்கன்னு போயிட்டு அதை தேடுவேன். நீ மேப்பை கொடுத்தாதானே நான் அதையும் வச்சுட்டு அங்க போய் தேட முடியும். அப்புறம் இல்லாம எப்படி என்னால ஸ்வாட் கிரேவியார்ட கண்டுபிடிக்க முடியும்? ஒருவேளை நான் அப்படியே சம்பந்தமே இல்லாம தேடிக்கிட்டே இருந்தேன்னா இந்த உடாங் செக்டர் சேர்ந்தவங்க என்ன அதுக்கப்புறம் துரத்த மாட்டாங்களா? நீங்க நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் என்னால எப்படி பொறுமையா தேட முடியும்? அதனால அந்த ட்ரெஷர் மேப்பை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றான். இது சுத்தமா லாஜிக்கே இல்லையே, நான் எதுக்கு ட்ரெஷர் மேப்பை கொடுக்கணும், என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின் ஹியூன் சொல்லுவான். அவன் சொல்றது நியாயம் தான், நம்ம சிங்மிங் தான் நியாயமே இல்லாம பேசுவாரு. ஆனா நம்ம சிங்மிங்க பொறுத்த வரைக்கும் அது நியாயம் தான். நம்ம சிங்மிங் சொல்லுவான், கொடுக்கறத தவிர உனக்கு வேற எந்த வழியுமே கிடையாது அப்படின்னு. ஆனாலும் இந்த ஜின் ஹியூன் மறுத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம சிங்மிங் என்ன பண்ணுவான்னா அவனோட காலை வச்சு கீழே அடிப்பான். அப்படி அடிச்சப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே உருவாகி இருக்கும். அந்த பள்ளத்தை காட்டி நம்ம சிங்மிங் சொல்லுவான், அந்த ட்ரெஷர் மேப்பை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு நீங்க பாட்டுக்கு நார்மலா போயிடலாம். அப்படி இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா உங்க எல்லாரையும் தலையை மட்டும் வெளில நீட்டிட்டு இருக்கிற மாதிரி பண்ணி உங்க மிச்சம் போன உடம்ப இந்த பள்ளத்துக்குள்ளே புதைச்சிருவேன். புதைச்சிட்டு நான் போயிட்டு அந்த ஸ்வாட் கிரேவியார்டு கண்டுபிடிச்சிட்டு வர வரைக்கும் நீங்க இங்கே இருக்கிற மாதிரி பாத்துக்கிருவேன். என்ன முடிவுன்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்றான். ஒரு வழியா அவனுக்கு கிட்ட இருந்து அந்த ட்ரெஷர் மேப்பையும் நம்ம சிங்மிங் வாங்கிடுவான். வாங்கின உடனே அந்த ட்ரெஷர் மேப்பா பாப்பா. அந்த ட்ரெஷர் மேப்பை பார்த்தா அது என்னவோ பெருசா இருக்கும். ஓஹோ, இந்த ட்ரெஷர் மேப்பை நான் கண்டுபிடிச்சாதான் அந்த கிரேவியார்டை என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நான் யாருன்னு தெரியும்ல, நான் தான் ஜீனியஸ்னு சொல்லப்பட்ட சிங்மிங். எனக்கெல்லாம் இது ஈஸியா இருக்கும். நான் என்னோட கண்ணுல கான்சென்ட்ரேஷனை வச்சு மூளையில முக்காவாசியை எடுத்து இதுல முட்டை முழிச்சு பாத்துக்கிட்டே இருந்தேன், நான் என்னால கண்டுபிடிச்சிட முடியும்னு
அவன் கண்ணை அப்படியே முழிச்சு முழிச்சு பாத்துக்கிட்டே இருப்பான். எவ்வளவு வெறிச்சு வெறிச்சு பார்த்தாலும் அதுல இருந்து ஒண்ணுமே தெரியாது. என்ன கருமண்டா அது, சை இதுல ஒண்ணுமே எனக்கு புரியல அப்படின்றவா. என்ன இருந்தாலும் நம்ம சிங்மிங் என்னமோ ஜீனியஸ் தான், ஆனா மத்தவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறதுலதான். அவன் இது மாதிரி கண்டுபிடிக்கிறதெல்லாம் அவன் ஒண்ணுமே பண்ணதில்ல. சோ இத என்ன பண்றது, இத எப்படியாவது கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இவன் கூட தான் இளிச்சவாய் 4 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க இதை பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே விட்டுருவான் அப்படியே. என்ன இருந்தாலும் இப்ப இந்த ட்ரெஷர் மேப்பை இவன் வாங்கிட்டான். அந்த மூஜினையும் அவன் நல்லா போட்டு அடிச்சிட்டான். கண்டிப்பா இந்த உடாங் செக்ட் இதை கேள்விப்பட்டு திருப்பி இவன்கிட்ட சண்டை போடுறதுக்காக வருவாங்க. அப்படின்னா அவனுங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள இத இவன் கண்டுபிடிச்சு எப்படியாவது அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லுக்கான மெத்தடையும் இவன் கண்டுபிடிச்சு ஆகணும். ஒருவேளை இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்ல செய்யறதுக்கான மெத்தட் மட்டும் இவனுங்களுக்கு கிடைச்சிருச்சு, கண்டிப்பா இவங்களோட செக்ட் திரும்பி ஸ்ட்ராங்கஸ்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணுவான். ஆனா அதுக்கு முன்னாடி வயிற்றுக்கு கொஞ்சம் தீனி போட்டுக்குருவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப நம்மளுக்கு ஹுவா ஷாடோ செக்ட தான் காட்டுவாங்க. நம்ம ஜாங்கு பேக்சுனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் போயிட்டா சீனியர் பிரதர், நம்மளும் அவனை பின்தொடர்ந்து போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்ட உடனே நம்ம போனா மட்டும் அவனை தடுத்து நிறுத்திட முடியும் நினைக்கிறியா என்ன? நான் போன வாழ்க்கையில என்ன பாவம் பட்டேனே தெரியல, இப்படி ஒரு ஜூனியர் டிசபிள் எனக்கு வந்திருக்காடே, வந்து வாச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பான். அதுவும் அவன் நிலைமையை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜாவுல் கேட்பான், இருந்தாலும் அவன் ஒன்னும் பிரச்சனையில போய் மாட்டிக்கிறவன் கிடையாதே அப்படின்னு. கேட்ட உடனே நம்ம ஜாங்கு பேக்சுனும் சடனா 2 பேருமே ஒரு ரியாக்ஷனோட திரும்பி பாப்பாங்க. என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி. பிரச்சனையில போய் மாட்டிக்கிறவன் கிடையாது, பிரச்சனைய பண்றவனே அவன் தானே அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரியாக்ஷன் கொடுப்பாங்க. நம்ம ஜாகுல் இல்ல நான் அப்படி சொல்ல வரல, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சொன்ன உடனே இந்த பக்கம் நம்ம ஜாகுல் திரும்பி பாப்பா. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஆஹா என்ன ஒரு அருமையான இரவு பொழுது அப்படின்ற மாதிரி நம்ம சியோல் மட்டும் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல அது மட்டும் அமைதியா நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம சிங்மிங் கரெக்டா வந்துருவான். வந்தவன் சும்மா வரமாட்டான், அந்த செவுத்தை உடச்சுக்கிட்டு வருவான். ஏண்டா அவ்வளவு பெரிய கதவை வெட்டி வச்சிருக்கியே, அதுதான் அவ்வளவு பெரிய கேப்பா இருக்கே, அது வழியாவே வந்திருக்கலாமே நம்ம ஜாங் கேட்கும் போது. சரி அதெல்லாம் விடுங்க, முதல்ல எல்லாரும் வாங்க வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும். இந்த பாத்தீங்களா, இத இப்பவே வந்துட்டு நீங்க டிசைஃபர் பண்ணி ஆகணும். இதுல என்ன இருக்குன்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்பான். இதை கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த ட்ரெஷர் மேப்பை எடுக்கிறதுக்கு நீ எவனை அடிச்சுட்டு வந்தேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சுன் கேட்பான். கேட்ட உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், நான் தான் சொன்னேனே, ஏதோ அவன் பேர் வந்து அஷூர் டிராகன் ஸ்வாட்ஸ்மனா, அப்படிதான் அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னது உடாங் செக்டோட அஷூர் டிராகன் ஸ்வாட்ஸ்மனையா நீ அடிச்சுட்டு வந்தேன்னு நம்ம ஜாங் கேட்கும் போது, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேல, எதுக்கு திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்பா. நம்ம பேக்சுன் நினைப்பா, அவனோட வாழ்க்கையை நினைச்சு அப்படியே மேலாப்புல பார்த்து, அப்படின்னா நீ உடாங் செக்ட்ல இருந்து திருடிட்டு வந்திருக்க அப்படித்தானே அப்படின்னு சிரிச்சுட்டு, டே லூசு பயலே, ஏன்டா திருடிட்டு வந்த? உடாங் செக்ட்ல இருந்து திருடினது மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற ஒருத்தனை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு வேற வந்திருக்க. அவன் திருடிட்டு வந்ததுக்கே சும்மா விட மாட்டான், இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் யாரா சமாளிக்கிறதுன்னு கேப்பா. அப்பயும் நம்ம சிங்மிங் சொல்லுவான், கவலைப்படாதீங்க சீனியர், அது நான்றது தெரியாது, ஏன்னா நான் மாஸ்க் போட்டிருந்தேன்ல. இவ்வளவு நடந்தும் கூட அவன் மாஸ்க் போட்டிருந்தது அவனை எல்லாரும் மறந்துருப்பாங்கன்னு வேற நம்ம சிங்மிங் இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இன்னமுமே அதை நினைக்கிறான். எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. நம்ம சிங்மிங் சொல்லுவான், இருந்தாலும் இதை நீங்க விட்டுலாம் நினைக்கிறீங்களா சீனியர்? இங்க பாருங்க, இந்த ட்ரெஷர் மேப்பை விட்டுலாமா? மெடிசன் இம்மோர்டல் வச்சிருந்த இந்த ட்ரெஷர் மேப்பு, இத அப்படியே உடாங் செக்ட கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என்னதான் நம்ம பேக்சுனுக்கு இது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சாலும் கூட அது ஆரிஜின் எனர்ஜி பில்லாச்சே, அதை விட்டு கொடுக்க மனசு வராது. ஏன்னா அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லோட வேல்யூ அவ்வளோ இருக்கு, அது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அந்த காரணத்தினால அதை விட்டு கொடுக்க மனசு இல்லாம இருப்பான். இப்ப நம்ம ஜோகுல் தான் இதுக்கு முதல்ல சம்மதிப்பான். நம்ம இதை செஞ்சே ஆகணும் சீனியர் பிரதர், என்ன ஆனாலும் சரி நம்ம இதை செஞ்சு பாத்துருவோம் அப்படின்பா. ஏன்னா அந்த உடாங் செக்ட சேர்ந்தவனுங்க இப்ப சீக்கிரமா போயிட்டு இருப்பானுங்க, அந்த அடி வாங்கினவங்க எல்லாரும். அவனுங்க போயிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஜாங்கு இதை ஒத்துக்குருவான், நம்ம இது எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிருவோம் சீனியர் பிரதர், நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவனுங்க எல்லாரும் இவ்வளவு சீரியஸா இருக்கிறத பார்த்த உடனே நம்ம பேக்சுனாலையும் அதுக்கு மேல இதை மறுக்க முடியாது. சரி நானும் இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன், நம்ம அந்த ட்ரெஷர் மேப்பை மட்டும் இது பண்ணா போதும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்ட உடனே நம்ம சிங்மிங்கும், கவலைப்படாதீங்க, இந்த இடத்த மட்டும் கண்டுபிடிச்சு சொன்னா போதும், மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே நம்ம பேக்சுனும், வேற வழியே கிடையாது, இனிமேல் இந்த சிச்சுவேஷனை மாத்துறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஒருவேளை செக்டர் லீடருக்கு இதனால கோவம் வந்தாலும் சரி, இத முதல்ல ட்ரை பண்ணி பாத்துருவோம், அப்புறம் வர பிரச்சனையை பாத்துக்கலாம்னு சொல்லிடுவான். எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உடாங் செக்ட் திருப்பி வரதுக்கு முன்னாடி அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்ல கண்டுபிடிச்சு அதை நம்மளுக்கு சொந்தமாக்குறோம். நம்ம இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்ட் செக்டா திரும்பி மாற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக எல்லாரும் வந்து ஒரு உத்வேகத்தோட இருப்பானுங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த சந்தோஷம்லாம் இங்க நடக்குதா, ஒருத்தர் தூரத்துல இருந்து ஓரமா நின்று ஒரு பில்டிங்ல இருந்து ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பாரு. வேற யாரும் கிடையாது, நம்ம அப்பாவி தான். நம்ம அப்பாவி திரும்பியும் பாப்பாரு, இன்னொரு பக்கம் செவரு உடஞ்சு போச்சா, நான் எதுக்குதான் இந்த செக்ட கட்டினேனோன்னு.
உதவி செய்ய வந்தவனுங்களே ஒரு பக்கமா அப்படியே உடச்சு பேத்து எடுத்துக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. சரி, இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம முதல்ல உள்ள போவோன்னு கதவை திறந்து அவர் பாட்டுக்கு உள்ள போவாரு. உள்ள போனோடனே அவருக்கு ஒரு வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். அவரோட நெஞ்சில ஒரு மாதிரி புடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்துருவாரு. ஐயோ, இந்த வலி இன்னமும் குறையவே இல்லையா? இதுக்கான மாத்திரையை தான் நான் சாப்பிடுறேனே, அப்படி இருந்து ஏன் இது குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய் தூங்குவோம். தூங்குனா எல்லாம் சரியா போயிடும். இந்த மாதிரி நேரத்துல நான் மட்டும் இந்த மாதிரி சரியில்லாம இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. போய் அவர் தூங்கலான்னு போறப்ப டக்குன்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தன் உள்ள வருவான். நம்ம சியூங்மிங் வந்துட்டு, நீங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்பான். அவரு என்னாச்சு, என்ன நடந்துச்சு, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னோட முக்கியமான பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், இப்ப உங்களை பார்க்க வேண்டியது மட்டும்தான் இருக்கு சொல்லிட்டு அவனோட கீயை ரைஸ் பண்ணி, நீங்க அமைதியா இருக்கணும், உங்க வாயை மூடிட்டு வாயை திறக்காதீங்க அப்படின்பா. அப்ப இந்த அப்பாவியும் கேட்பாரு, என்ன பண்றீங்க நீங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. உங்களோட இன்டர்னல் இன்ஜுரிக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சியூங்மிங்கும் சொல்லுவான். ஏன் அப்படின்னா இவருக்கு ஏதோ ஒரு இன்டர்னல் இன்ஜுரி இருக்கு. அந்த காரணத்தினாலதான் இவரால அன்னைக்கு ஒழுங்காவும் சண்டை போட முடியாம போயிருக்கு. அவர் தோத்து போனாருன்னு சொன்னாங்கல்ல. சோ அதை வச்சுட்டு தான் அவர் இத்தனை நாளா வந்துட்டு இப்படியே இருந்திருக்காரு, யார்கிட்டயும் சொல்லாமையே. அதை ட்ரீட் பண்றதுக்காக தான் நம்ம சியூங்மிங் வந்திருக்கா. நம்ம சியூங்மிங் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பான். சோ இவருக்கு எப்பயாவது இதை வந்து ட்ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனா நம்ம அப்பாவி என்ன கேட்பாருன்னா, இதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம சியூங்மிங்கும் கண்டிப்பா என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவா. ஏன் அப்படின்னா இதுல ஏதாவது தப்பா போச்சுன்னா அவரோட உயிருக்கே ஆபத்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நார்மலா இன்டர்னல் இன்ஜுரியை ரெண்டு வகையில ஹேண்டில் பண்ணலாம். ஒன்னு அவங்களோட ஓன் எனர்ஜியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றது, இன்னொன்னு இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்றது. ஏற்கனவே அந்த கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றது இருக்குல்ல, நம்ம சியூங்மிங் வந்து அவனோட ட்ரூ கீயை சரி பண்ணும்போது இதே மாதிரியான ஒரு மெத்தடை தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பான். ஆனா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு தெரிஞ்சதுனாலதான் அவன் ஒரு பில்ல சாப்பிட்டு அது மூலமா அந்த எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணி அவனே சரி பண்ணிக்கிட்டா. நம்ம சியூங்மிங்க்கு அது பாசிபிள், ஏன்னா அவன் சியூங்மிங். ஆனா நம்ம அப்பாவிக்கு அது பாசிபிள் கிடையாது. சோ அவரால ஒரு பில் சாப்பிட்டு இது எல்லாத்தையும் குணப்படுத்த முடியாது, அந்த ஸ்கில் லெவல் அவருக்கு இல்ல. சோ அப்படின்னா அவருக்கு வெளியில இருந்து தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஆனா இதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருவேளை அந்த ஹெல்ப் பண்றவங்க ஒழுங்கா ஸ்கில்டா இல்லைன்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி டிவியேஷன் ஏற்பட்டு அவங்க சீக்கிரமா இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இத ஒழுங்கா தெளிவா கான்சென்ட்ரேஷனோட பண்ணி ஆகணும். நம்ம சியூங்மிங்கும் அதை தான் அட்டம் பண்ணுவா. அதை அட்டம் பண்ணி ஆரம்பிச்ச உடனே அவரு வாயை திறப்பாரா, அவரோட வாயை மூடிடுவா. சோ இவன் கொடுக்கிற இன்டர்னல் எனர்ஜி அவரோட வாய் வழியா வெளில லீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த காரணத்தினாலதான் அவரோட வாயை அடைச்சிருவான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கீயை எடுத்து அவருக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பா. அது மூலமா அவரோட இன்டர்னல் இன்ஜுரி கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். இத பார்த்த உடனே நம்ம சியூங்மிங்கும் சொல்லுவான், உங்களுக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் இல்ல போல, அதனாலதான் இது இவ்வளவு சீக்கிரம் ஹீல் ஆகுது, பரவாயில்ல இது சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவான். சொல்லும் போது அவரும் நினைப்பாரு, ஆமா எனக்கு என்னோட வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு, உண்மையிலேயே இத்தனை வருஷமா இருந்த வலி இப்பதான் சரியாக ஆரம்பிச்சிருக்கு, என்னோட எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இதெல்லாம் உண்மையா, நீ உண்மையிலே மவுண்டோட டிசிபிள் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரா. இரு, ஆமா நீ பேசுனியே, ஐயோ இந்த மாதிரி எனர்ஜி இன்ஃபியூஸ் பண்றப்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. ஏன்னா ஒருத்தரோட இன்டர்னல் இன்ஜுரிய சரி பண்ணும்போது அவங்க ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும். இந்த ஒரு காரணத்தினால பெரிய பெரிய செக்டர் சேர்ந்த எல்டர்ஸே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது பேச மாட்டாங்க, கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிருமோன்னு. ஆனா இந்த மவுண்ட்வா செக்டர் சேர்ந்த ஒரு தேர்ட் கிளாஸ் டிசிபிள், அதுவும் இருக்கிறதுல யங்கஸ்டான டிசிபிள், இப்ப இதுக்கு நடுவுல அப்படியே கேஷுவலா பேசிக்கிட்டு தெரியுறான், உண்மையிலே யாரு சாமி நீ அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம சியூங்மிங்கும் எந்திரிச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுவான். கண்ட்ரோல் பண்ணும்போது அவர் தானாவே எந்திரிச்சு அந்த லோட்டஸ் பொசிஷனுக்கு போயிருவாரு. சோ அவர் தானாவே வந்துருவாரு. இப்ப அவருக்குள்ள அவன் என்ன சொல்லுவானா, உங்களுக்குள்ள நான் கிரேட் ஹெவன்லி சர்க்குலேஷனை இப்ப கொண்டு வர போறேன், அதாவது அந்த ஒரு எனர்ஜி ஃப்ளோவை நான் இப்ப கொண்டு வர போறேன், நீங்க அதை தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இந்த கிரேட் ஹெவன்லி சர்க்குலேஷன்ல அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மெரிடியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த பாத் மாதிரி, சோ அத ஃபோர்ஸா இவன் ஓபன் பண்ணுவாங்க. அப்படி ஓபன் பண்றது மூலமா இந்த இன்டர்னல் எனர்ஜிக்குள்ள ஒரு ஃப்ளோவை கொண்டு வந்து அது மூலமா இந்த இன்டர்னல் இன்ஜூரிய அவங்களால குணப்படுத்த முடியும். ஆனா இதுல இருக்கிறதே கஷ்டமான விஷயம் என்னன்னா அந்த மெரிடியன்ஸை ஓபன் பண்றதுதான். இத அவரே செஞ்சாருன்னா பிரச்சனை இல்ல, ஆனா வெளியில இருந்து ஒருத்தவர் செய்யறப்ப அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்டான மெரிடியன்ஸ் எங்கெங்க பிளாக் ஆயிருக்குன்றத கண்டுபிடிச்சு அதை செய்யணும். ஆனாலும் நம்ம சியூங்மிங் அதை தான் ட்ரை பண்ணுவான். சோ ட்ரை பண்ணி டைரக்டா அவனோட எனர்ஜியை அவன் இன்ஃபியூஸ் பண்ணுவான். அப்படி இன்ஃபியூஸ் ஆகுறதுனால அவளுக்குள்ள இருக்கிற எனர்ஜி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். அதுவும் ஒரு ரிவர் மாதிரி ஃப்ளோ ஆகும். ஏன்னா இப்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜி வர ஆரம்பிச்சிருச்சுல, சோ வேகமா ஃப்ளோ எடுக்க ஆரம்பிக்கும். அப்படி ஃப்ளோ எடுக்கிறப்ப அவரோட டான்டியான்ல இருக்கிற எனர்ஜி தான் இப்ப சுத்தி இருக்கிற எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்கும். நம்ம சியூங்மிங் அவரோட டான்டியானுக்கு தான் அந்த எனர்ஜியை இன்ஃபியூஸ் பண்றான். சோ அதுல இருந்து அந்த எனர்ஜி எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிக்குது. சோ இப்படியே போச்சுன்னா பொறுமையா இருக்கிற எல்லா மெரிடியன்ஸையும் ஓபன் பண்ணிடலாம்.
ஆனா இதுல ஏதாவது தப்பாச்சுன்னா அதனால அது தப்பா மட்டும் இருக்காது, அவரோட உயிருக்கே ஆபத்தா முடியும். ஆனா நம்ம சிங்மிங் அப்படி ஒரு தப்பா பண்ணுவானா என்ன? கண்டிப்பா பண்ண மாட்டான். இந்த கிரேட் ஹெவன்லி சர்க்குலேஷன்ன்றத ரொம்ப ரொம்ப ஸ்லோவா எடுத்துக்கு டைம் கன்சியூமிங்கா ஒரு பல வருஷத்துக்கு உருவாக்கினா மட்டும்தான் நம்மளால இப்படி ஒரு மெத்தடே அச்சீவ் பண்ண முடியும். ஆனா நம்ம சிங்மிங்க்கு இப்ப அவ்வளவு டைம் இல்ல. இவரோட நோயுமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது இன்டர்னல் இன்ஜுரி ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த காரணத்தினாலதான் இவன் இதை இவ்வளவு சீக்கிரமா பண்றான். இந்த மாதிரி ஹெவன்லி சர்க்குலேஷன் மூலமா இந்த மெரிடியன்ஸை ஃபோர்ஸா ஓபன் பண்ணோம்னா அதனால அதிகப்படியான வலி ஏற்படும். இந்த வலி எல்லாத்தையும் அவர் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும், அவரோட இன்ஜுரி குணமாகணும்னா அவர் தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் அட்டம் பண்றா. சோ இந்த மாதிரி எனர்ஜி சர்க்குலேஷன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் ஆன மெரிடியன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டே வரும்போது அவரோட அந்த வேஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, ஏற்கனவே நம்ம சிங்மிங் பண்ணும்போது இதே மாதிரி வேஸ்ட் எல்லாம் ரிலீஸ் ஆச்சுல, சோ அந்த கெட்ட எனர்ஜி கெட்ட டாக்ஸிக்கான விஷயங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சோ கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி இது எல்லாமே திரும்பி நம்ம சிங்மிங்கோட பாடிக்கு வந்துரும். என்னடா சிங்மிங்கோட பாடிக்கு வந்துருமான்னு கேட்டீங்கன்னா, சர்க்குலேஷன்லாம் என்ன, ஒரு சர்க்குல கம்ப்ளீட் பண்றது. சோ அப்ப திரும்பி எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சோ அதே இடத்துக்கு வரணும். அதாவது நம்ம சிங்மிங் கிட்ட இருந்து ஆரம்பிச்ச எனர்ஜி திரும்பி நம்ம சிங்மிங் கிட்டே வந்துரும். இது ஒரு சர்க்குலேஷன். ஆனா இந்த கிரேட் ஹெவன்லி சர்க்குலேஷன்ல வெறும் ஒரு சர்க்குலேஷன் முடியாது, மொத்தம் 12 சர்க்குலேஷன் இருக்கு. 12 தடவை பண்ணி 12 தடவையும் இந்த வலி எல்லாத்தையும் அவர் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். இப்ப இததான் நம்ம சிங்மிங் மொத்தமா 12 தடவையும் பண்ணுவா. பண்ணி முடிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு இப்ப ஒரு மாதிரி அப்படியே ரிலாக்ஸ்டா இருப்பாரு. அவரோட உடம்புல இருந்த வலி எல்லாமே காணாம போயிருக்கும். என்னாச்சு, நான் ரொம்ப நாளா வலிச்சிட்டு இருந்தது எதுவுமே தெரியலையே, உண்மையிலே நான் இப்போ எனர்ஜி ஓவர் ஃப்ளோயிங்கா இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லும் போது நம்ம சிங்மிங் பேச ஆரம்பா. மவுண்ட் வாசெக்ட் என்னைக்குமே உங்களை மறக்கல அப்படின்னு. நீங்க என்ன கொடுத்தீங்களோ அத மவுண்ட் வாசெக்ட் கண்டிப்பா உங்களுக்கு பல மடங்கா திருப்பி கொடுக்கணும். நீங்க இத்தனை வருஷமா உங்களோட லாயல்ட்டியை காமிச்சிருக்கீங்க. சோ அந்த காரணத்தினால மவுண்ட் வாசெக்டும் அதுக்கான உதவியை மட்டும் தான் செஞ்சிருக்கு. நீங்க இத்தனை வருஷமா என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி இனிமேலும் நீங்க மவுண்ட் வாசெக்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபியூச்சர்ல மவுண்ட் வாசெக்டும் ஹுவா ஷேடோ செக்டோட பேரோட சேர்த்து இந்த உலகம் ஃபுல்லா ஒலிக்கும். அன்னைக்கு நீங்களும் அதை கேட்பீங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அப்பாவி யோசிப்பாரு. என்னோட பல நாள் கனவு இந்த மவுண்ட் வாசெக்ட் என்னைக்கு திரும்பி வரும் அப்படின்னு நான் பல நாளா கண்டுகிட்டு இருந்தேன் எங்க அப்பாவோட காலத்துல இருந்து. அது இப்ப ஒரு வழியா நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தோணுதுன்னு. சோ அதை யோசிச்சுட்டு அவரும் அழுக ஆரம்பிச்சு, கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், நான் பண்ணியே தீருவேன்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம சிங்மிங்கும் விழிஞ்சிட்டதுனால அப்படி என்னதான் நடக்குது, அந்த 4 பேரும் என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாப்பா. பார்க்கும்போது இந்த பீஸ் என்ன தெரியுமா பண்ணும், இது இங்க வரக்கூடாதே, ஐயோ இது இங்க வரணுமா, எங்கெல்லாம் இது தப்பா போச்சு அப்படின்னு பீஸ் புலம்பிக்கிட்டு இருக்கும். ரெண்டாவது பீஸ் என்ன பண்ணுனா, நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு தலையை எடுத்து அவன் பாட்டுக்கு பெஞ்ச் மேல முட்டிக்கிட்டே இருப்பான். அடுத்து மூணாவது பீஸ பாப்போன்னு பார்த்தா இந்த பாதை லெஃப்ட்ல போகணுமா இல்ல ரைட்ல போகணுமா, இல்ல லெஃப்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல ஒருவேளை ரைட்டா இருக்குமோ அப்படின்னு. இந்த 3 பேராவது பரவாயில்ல, இன்னும் 4வதா ஒண்ணு இருக்குமே, அது இல்லாத மூளைய எங்கேயோ போய் தேடுறேன்னு சொல்லிட்டு மூளையில போய் நின்னுக்கிட்டு இருக்கோம். நம்ம சிங்மிங்கும் போய் கேட்பான், அப்படி என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு. உடனே 3 பேரும் ஜாம்பிஸ் மாதிரி திரும்பி பாப்பானுங்க. பார்த்துட்டு இப்பதான் அவனுங்க எல்லாத்தையும் சொல்லுவானுங்க. அதாவது இவனுங்களால இந்த ஒரு மேப்பை சால்வ் பண்ண முடியல, இதான் கதை. உடனே நம்ம பேக்சோன் சொல்லுவான், இது எல்லாத்தையும் ஒரு ஜீனியஸ் தான் சால்வ் பண்ணணும், என்னைய ஸ்மார்ட்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா என்னாலே இதை சால்வ் பண்ண முடியலன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்திலேயே வெறும் 3 பேரால மட்டும்தான் இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா என்ன, உடாங் செக்ட் இதை சால்வ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லும் போது, அப்படியா, அப்ப உடாங் செக்ட்ல ஒருவேளை இன்கிரெடிபிளான ஜீனியஸ் எவனாவது இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் நம்மளால நம்ம இங்க இருக்கிற ஆளுங்களை வச்சு கண்டிப்பா இதை சால்வ் பண்ணவே முடியாது, அட்லீஸ்ட் இந்த டிராப் மெக்கானிசம் பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம பேக்சோன் சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம ஜோகுலும் கேட்பான், பேசாம நம்ம கேபிட்டல் போயிட்டு ஏதாவது ஒரு டிராப் எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வந்துடலாமா, இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற நான்யாங் சைட்ல எல்லாம் யாருமே கிடைக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஜோங்கும் சொல்லிடுவான், சிங்மிங் நம்ம என்ன பண்றது, பேசாம பிக் சிட்டிக்கு போயிட்டு யாரையாவது கூட்டிட்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்பான். இப்பதான் நம்ம சிங்மிங் சொல்லுவா, நீங்க நாளைக்கு இந்த உடாங் செக்ட் வந்துருவாங்க, இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, இப்பயே போயிட்டு நான் பிக் சிட்டிக்கு போயிட்டு இந்த உதவியை கூட்டிட்டு வரது, அது வரைக்கும் நம்மளுக்கு நேரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்பா. ஒருவேளை அப்படியே இவனுங்க யாராவது உள்ள போயிட்டு அந்த டிராப் எக்ஸ்பர்ட்டை அந்த கேபிட்டல்ல போயிட்டு தேடி கூட்டிட்டு வந்துடலாம்னு வச்சாலும் கூட அதுக்குள்ளேயும் இந்த உடாங் செக்ட் சும்மா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவனுங்க நேரா இந்த இடத்துக்குள்ள போயிட்டு இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்ல அவனுங்க பாட்டுக்கு சாப்பிட்டானுங்கன்னா அவனுங்க ஸ்ட்ராங்கா மாறிடுவானுங்கல்ல, அப்ப என்ன பண்றது அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்பா. ஆனா அவன் பேக்சோனும் சொல்லிடுவான், நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு கேட்கும் போது, இல்ல எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கும், அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்கல அவ்வளவுதான் சொல்லுவான். சொல்லிட்டு அவன் உருவாக்குற அந்த ஃபேஸ பார்த்த உடனே நம்ம பேக்சோனுக்கே பயம் வர ஆரம்பிச்சிரும், நம்ம ஜாங்குக்கும் பயம் வரும்.
ஏன்னா அவன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு யோசிச்சானாலே கண்டிப்பா அது பிரச்சனையில தான் போய் முடியும். இதுக்கப்புறம் பேக்சூன் கிட்ட இருந்து அந்த மேப்பை நம்ம சிங்மிங் வாங்குவான். வாங்கிட்டு இது உண்மையான மேப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சோ நம்ம சிங்மிங்க்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு டவுட் இருக்கும், ஒருவேளை இது போலியான மேப்பா இருந்தா என்ன பண்றதுன்னு. ஆனா இது உண்மையான மேப்னு நம்ம பேக்சூன் சொல்லிடுவான். கண்டிப்பா டைம் இருந்தா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நம்மளுக்கு அந்த டைம் இல்ல நம்ம பேக்சூன் சொல்லும் போது கவலைப்படாதீங்க, அட்லீஸ்ட் இது உண்மையான மேப்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப ஏதாவது ஒரு பிரில்லியண்டான ஐடியா மட்டும் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணு யோசிச்சிடலாம். என்ன பண்றது நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம ஜாங் கேப்பா, நம்மளால கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு நம்மளால உடாங் செக்டை எதிர்க்க முடியாது, அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. பேசாம போனா போகுதுன்னு இதை விட்டுலாம் சிங்மிங் அப்படின்னு நம்ம ஜாங்கும் சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம சிங்மிங் நிறுத்துங்க, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேப்பா. எது நம்ம விட்டுலான்னு சொன்னதா? இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்களே, நம்ம கொஞ்சம் பேரால இந்த உடாங் செக்டை எதிர்க்க முடியாதுன்னு சொன்னேன். கரெக்ட், நம்ம கொஞ்சம் பேரால இந்த உடாங் செக்டை எதிர்க்க முடியாது. அப்படின்னா நிறைய பேர் இருந்தா இதை ஒரு பெரிய விஷயமா மாத்திடுவோம். நீங்க சொன்ன மாதிரியே வெறும் கொஞ்சம் பேர் இருந்தா இதை சமாளிக்க முடியாது, அப்ப நிறைய பேரை வர வைப்போம். இந்த ஸ்வாட் கிரேவியார்டு இந்த நானியாங்ல தான் இருக்குன்றத ஒரு பெரிய விஷயமா மாத்தி உலகம் ஃபுல்லா சொல்லிடுவோம் அப்படின்பா. இது சொன்னதை கேட்ட உடனே அப்படியே 4 பேரும் ஆச்சரியமா திரும்பி பாப்பாங்க. ஏன் எந்த அளவுக்கு ஆச்சரியம்னா, நம்ம சியோல் இருக்குல்ல, மூளையே இல்லாத சியோல் கூட அந்த பக்கமா இதை திரும்பி பார்த்து இது என்னடா இது இப்படி ஒரு ஐடியாவா அப்படின்னு யோசிக்கும். இதை கேட்டுட்டு நம்ம பேக்சூன் கத்துவா, உனக்கு என்ன மூளையில குழம்பி போச்சாடா? ஏற்கனவே நீ பாட்டுக்கு போயிட்டு ஒருத்தனை அடிச்சு போட்டு இந்த மேப்பை எடுத்துட்டு வந்த, உடாங் செக்டை எதிர்த்தது பத்தாதுன்னு இப்ப எல்லாரையும் இதுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிற, எல்லாரையும் கொண்டு வந்து என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பா. இப்ப நம்ம ஜாங் சொல்லுவான், இதை நல்லா யோசிச்சு பாருங்க சீனியர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தப்பான ஐடியாவா தோணலன்பா. என்ன சொல்ல வர அப்படின்னு நம்ம ஜாங்க பார்த்து கேட்கும் போது, நல்லா யோசிங்க, உடாங் செக்ட் இப்ப இந்த ஸ்வாட் கிரேவியார்ட கண்டுபிடிச்சே ஆகணும்னு இருப்பானுங்க. நம்ம மட்டும் அவனுங்களை எதிர்க்கிறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வருவானுங்க. சிங்மியூ நம்ம கூட இருந்தாலும் கூட இவ்வளவு பேரையும் சமாளிக்கிறது நமக்கு கஷ்டம். அப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை இப்ப நம்ம நிறைய பேர்கிட்ட இதை சொல்லி நிறைய செக்ட் சேர்ந்த நிறைய பேரு இப்ப உள்ள வந்தாங்கன்னா அவங்களையும் இந்த உடாங் செக்ட் சமாளிக்க வேண்டியதா இருக்கும். இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம எல்லாரும் உள்ள போயிடலாம்ல. இவ்வளவு நடந்தாலும் கண்டிப்பா கொஞ்சம் டெசிபிள்ஸ் நம்ம பக்கமும் வரதா செய்வாங்க உடாங்க சேர்ந்தவங்க. ஆனா அந்த கொஞ்சம் டெசிபிள்ஸ சமாளிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்றதுக்குன்னே நம்ம கிட்டதான் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் என்ன நடந்தாலும் சரி இவனே போயிட்டு பிரச்சனையை பண்ணுவான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்பான். இதை கேட்ட உடனே நம்ம பேக்சூனும் யோசிப்பான், இது உண்மையிலே ஒரு கிரேசியான ஐடியாவா இருந்தாலும் இது ஒன்னும் இல்லாஜிக்கல் கிடையாது. இப்போதைக்கு இது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம இதை பண்ணிடுவோம் சரி, ஆனா எப்படி போயிட்டு உலகம் ஃபுல்லா இந்த நியூஸை பரப்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவனுங்களே போயிட்டு வெளில போயிட்டு ஸ்வாட் கிரேவியார்டு இங்கதான் இருக்குன்னு சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டானுங்க. அப்படின்னா அது யார் மூலமா சொன்னா அதை நம்புவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆள் மூலமா இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும். அதை யார் மூலமா சொல்றது அப்படின்றதுதான் இப்ப கேள்வி. நம்ம சிங்மிங் யோசிப்பா, அது யார் மூலமா கிடையாது, எங்க இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறோன்றதுதா. நீங்க எல்லாரும் இங்கேயே ரெஸ்ட் எடுங்க, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்ட்டு போவா. இப்ப நம்மளுக்கு உடாங் செக்டை தான் காட்டுவாங்க. இந்த உடாங் செக்டோட செக்ட் லீடர் கிட்ட போயிட்டு நம்ம மூஜின் தோத்ததை பத்தியும் இவங்க செட்டு அங்கிருந்து வந்ததை பத்தியும் நம்ம ஜின்ஹூன் ரிப்போர்ட் பண்ணுவான். நம்ம ஜின்ஹூன் இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோடனே நம்ம செக்ட் லீடர் யோசிப்பாரு, அப்ப மவுண்ட்வா டிவைன் டிராகனை பத்தி சொன்ன ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதானா அப்படின்னு. இவர் தான் இப்போதைக்கு இருக்கிற செக்ட் லீடர் சேஜ் ஹியோதோ. இந்த ஹியோதோ என்ன சொல்லுவானா, நான் ஃபுலிஷா இருந்ததுனாலதான் இந்த மவுண்ட்வா டிவைன் டிராகனை பத்தி புரிஞ்சுக்காம போயிட்டேன், நான் அவனை முன்னாடியே அசஸ் பண்ணியிருக்கணும், அதனாலதான் வெறும் மூஜினை மட்டும் அமுச்சு வச்சேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஸ்வாட் கிரேவியார்டு கண்டிப்பா தேவைன்னு பாரு. இதுக்கான காரணம் என்னன்னா, எதுக்காக இவங்க இந்த அளவுக்கு இது மேல அப்சஸ்டா இருக்காங்க அப்படின்னா, இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, இந்த ஆரிஜின் எனர்ஜி பில் நம்ம உடாங் செக்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒண்ணு. நம்ம உடாங் செக்டை சேர்ந்த எல்லா டெக்னிக்ஸுமே அது ரொம்ப லேட்டா தான் ஸ்ட்ராங்கா மாறும். அதாவது ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜி அதிகமா இருக்கோ அப்பதான் அவங்களால ஸ்ட்ராங்கான டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜி இருக்காதுல்ல, அவங்களால ஸ்ட்ராங்கான டெக்னிக்ஸை யூஸ் பண்ண முடியாதுல்ல, அப்படின்னா அவங்க நிறைய பேர் தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த காரணத்திற்காக தான் இவங்க இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதை தேடி அது மூலமா இவங்க சின்ன சின்ன டிசிபிள்ஸை ஸ்ட்ராங்கா மாத்திரலாம், உடாங் செக்டை இன்னும் உலகம் ஃபுல்லா பெரிய ஒரு செக்டா கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இவனுங்க யோசிச்சிருக்கானுங்க. ஆனா அதுக்கு நடுவுல குறுக்க மவுண்ட்வா டிவைன் டிராகன் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் நம்ம ஜின்ஹூனே பாத்துக்குருவான் அப்படின்னு சொல்லி இந்த செக்ட் லீடர் நினைச்சாரு. ஆனா மூஜினால கூட தடுக்க முடியல. அப்ப இந்த செக்ட் லீடர் கேட்பாரு, நீ அந்த மவுண்ட்வா டிவைன் டிராகனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு. கேட்ட உடனே இந்த ஜின்ஹூன் சொல்லுவான், அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு. ஏன்னா மத்த டெசிபிள்ஸ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அவங்க எல்லாரையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு.
ஆனா இவன் வேற லெவல்ல இருந்தான், அவனை என்னால சமாளிக்கவே முடியலன்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே தான் இந்த செக்ட் லீடர் யோசிப்பான், இந்த ஜின் ஹியூனு அவனோட வயசுக்கு ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆளு. அப்படி இருக்கிற ஒருத்தனே இந்த மவுண்ட் வா டிவைன் டிராகனை பார்த்து இவ்வளவு தூரம் பயப்படுறானா, கண்டிப்பா அவன் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்திருப்பான். அவனை நம்ம சமாளிச்சே ஆகணும். அவனை மட்டும் நம்ம சமாளிக்கல, நம்ம செக்டர் சேர்ந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அவன் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா வருவான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. சரி, நீ திரும்பி போறியா அப்படின்னு நம்ம ஜின் ஹியூனை பார்த்து கேட்பாரு. எனக்கு அந்த சான்ஸ் இருக்கா, எனக்கு அந்த வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது, ஆமா, நீ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்க, அந்த மிஸ்டேக்கை நீ தான் சரி பண்ணணும். நீ பண்ண எல்லா தப்பையும் நீ தானே பண்ணணும். இப்ப மெயின் செக்ட்ல இருந்து நிறைய பேர் அங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நீயும் போய் அவங்க கூட சேர்ந்து ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா இந்த செக்ட் லீடர் இப்ப வெறுமனே டிசிபிள்ஸை மட்டும் அமுச்சு வைக்கல, எல்டர்ஸே அமுச்சு வைக்கிறான். நார்மலா டிசிபிள்ஸ் எல்லாரும் கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு இன்டர்னல் எனர்ஜி கம்மி, அவங்க போக போக தான் ஸ்ட்ராங்கா மாற முடியும். ஆனா இந்த எல்டர்ஸ் எல்லாருமே உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க நம்ம சிங்மிங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா நம்ம சிங்மிங் என்ன பண்ண போறா, இப்ப நம்ம சிங்மிங்கால இவங்கள சமாளிக்க முடியுமா அப்படின்றதுதான் இனிமேல் வரப்போற கதையா இருக்கும். சோ இவனையும் நீ நான்யாங்குக்கு இப்பவே கிளம்பி போ, நீ போயிட்டு நம்மளுக்கு அந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல இருந்து என்ன தேவையோ அதை கொண்டு வா. இப்ப அந்த மவுண்ட் வா டிவைன் டிராகனே இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பான். அவனாலேயே அந்த மேப்பை டிசிஃபர் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த காரணத்தினால உடாங் செக்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம், வெயிட் பண்ணி உள்ள போய் எல்லாத்தையும் திருடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல என்ன நடந்தாலும் அது வெளியில இருக்கிறவங்க யாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியுதா? உன்னோட தப்புக்களை நீ இந்த தடவை சரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிடுவாரு. சொன்ன உடனே அவனும் கண்டிப்பா இந்த தடவை நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் செஞ்சுட்டு வருவேன்னு சொல்லுவான். இப்ப லூயாங்க காட்டுவாங்க. சோ இந்த லூயாங்ல ஒரு பெக்கர் இருப்பான். அவன் அப்படியே 2 நாளா நான் பசிக்குதியா, யாராவது தர்மம் பண்ணுங்கய்யா, யாராவது கொஞ்சமாவது காசு போட்டு போடுங்கய்யா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். அவன் கத்திக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல யாரோ ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு கேட்கும். அவங்க 2 பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நான்யாங்குல நம்ம மவுண்ட் வா செக்டர் சேர்ந்த டிசிபிள்ஸ் எல்லாம் உடாங் செக்டே தோக்கடிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஆமா அவங்க தோக்கடிச்சாங்கதான், இருந்தாலும் உடாங் செக்ட் தோத்து போச்சா, அதை என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுட்டு அவனும் வேகமா ஓடுவான். இது எல்லாத்தையும் ஓடிட்டு அவனும் போயிட்டு ஒருத்தன்ட்ட சொல்லுவான். சொன்ன உடனே இது எல்லாத்தையும் அவனும் ஒரு லெட்டர்ல எழுதி லூயாங்கோட பிரான்ச்சோட லீடருக்கு அனுப்பிச்சு வச்சிருவான். அதாவது லூயாங்க சேர்ந்த பெக்கர் செக்டோட பிரான்ச்சோட லீடர். அவன் இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு, உடாங் செக்ட் மவுண்ட் வா செக்ட் கிட்ட தோத்து போச்சு, இதெல்லாம் நம்பணும், சே இந்த மாதிரி பொய்யெல்லாம் எவன்டா பரப்பிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி செக் பண்ணாத இன்ஃபர்மேஷன்லாம் எவன் அனுப்பிச்சு வச்சிருக்கானே தெரியலையே, இவனுங்கெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சாதான் சரி வரும், இவனுங்கெல்லாம் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கசக்கி அங்க இருந்து தூக்கி போட்டுருவான். பார்த்தா அவனோட டேபிள்ல நிறைய ரிப்போர்ட்ஸ் இந்த நான்யாங்க பத்தியே இருக்கும். சரி என்னதான் எடுத்து படிச்சு பாப்போமேன்னு படிச்சு பார்த்தா அது எல்லாத்துலயுமே இந்த உடாங் செக்டர் சேர்ந்த டிசிபிள்ஸ மவுண்ட் வா செக்டர் சேர்ந்த டிசிபிள்ஸ் தோக்கடிச்சிட்டாங்க, அதுவும் ஹுவா ஷாடோ செக்டுக்காக தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்றது போட்டிருக்கும். என்னதான் பொய்யா இருந்தாலும் ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, இத்தனை பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அப்படின்னா இது எல்லாமே உண்மைதான் போல. ஏற்கனவே சதனஜி செக்டா அவங்க தோக்கடிச்சாங்க, இப்போ உடாங் செக்டையுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெக்கர் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படின்னா மவுண்ட் வா செக்ட் திரும்பி அவங்க பொசிஷனுக்கு ரிட்டர்ன் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். 10 கிரேட் செக்ட்னு ஒன்னு இருக்கு. இந்த ஜியாங்குலேயே 10 ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் ஆர்ட்ஸ் செக்டர் தான் 10 கிரேட் செக்ட்னு சொல்லுவாங்க. அந்த செக்ட்ல ஒரு செக்டா தான் இந்த மவுண்ட் வாவும் இருந்துச்சு. ஆனா அவங்க அந்த க்ளோரி எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்ப அப்படி ஒரு செக்ட் திரும்பி வராங்க அப்படின்னா அதனால நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த பவர் பேலன்ஸே டில்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரிப்போர்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு ரிப்போர்ட்டும் இருந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல இந்த முடாங் செக்டர் சேர்ந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிள் அஷூர் டிராகன் ஸ்வாட்ஸ்மேன் மூஜின ஏதோ ஒரு வண்டியில அடிப்பட்ட நிலைமையில தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பா இந்த நான்யாங்குல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதையும் இந்த மவுண்ட் வா செக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப வெளியில ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். பார்த்தா நம்ம சிங்மிங் தான் அது. அப்படியே கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வருவான். இந்த தட்டுற பழக்கம் நம்ம சிங்மிங்கே கிடையாது, எங்க போனாலும் கதவை உடைச்சுதான் உள்ள போறது. உள்ள போயிட்டு எனக்கு உங்க ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லுவான். அதை பார்த்த உடனே இந்த பெக்கர் யோசிப்பான், யாரு இவன், என்ன நம்ம கொடுத்த டீயவே இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த டீயே ரொம்ப மோசமான ஒரு டீ, அந்த டீயே நாங்க ஏன் குடிக்கிறோம்னு எங்களுக்கே தெரியாது, அதையே இவன் நார்மலா வாங்கி மடக்குன்னு குடிச்சுக்கிட்டே இருக்கானே, அது எதுவுமே பிரச்சனையே இல்லாத மாதிரியே யோசிக்கிறானே அப்படின்னு யோசிப்பான். அப்ப இந்த பெக்கர் பேச ஆரம்பிப்பான். நீ மவுண்ட் வா டிவைன் டிராகன்றத நான் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் நீ எதுக்காக வந்திருக்கன்றத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பான். கேட்ட உடனே நம்ம சிங்மிங்கும்
நான் உங்ககிட்ட ஒரு பொருளை விக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவான். விக்கிறதுக்கா? உனக்கு இந்த ஜியாங்கோ பத்தி அவ்வளவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க பெக்கர் செக்ட பத்தி நீ கேள்விப்பட்டதே இல்லையா என்ன? பெக்கர் செக்ட்ல யாரும் பொருளை விக்கிறதுக்காக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உனக்கு ஏதாவது விக்கணும்னா நீ பிளாக் மார்க்கெட்டுக்கு போ அப்படின்றவான். பிளாக் மார்க்கெட்டா? ஓஹோ, அப்படின்னா பெக்கர் செக்டால இதை வாங்க முடியாது போல. சே, முன்னாடியெல்லாம் பெக்கர் செக்ட் இப்படி இல்லையே, இப்பதான் இப்படி மாறிட்டாங்க போல. பெக்கர் செக்டே இதை வாங்கிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா இதை போயிட்டு நான் பிளாக் மார்க்கெட்ல விற்க முடியுமா? பிளாக் மார்க்கெட்ல விக்கிற அளவுக்கெல்லாம் இது இல்லையே, இது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம், இது அப்படிலாம் போய் வித்துற முடியாது. சரி, என்னதான் பண்றது நீங்க சொல்லுங்க, பக்கத்துல ஹாவோ கிளான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. பெக்கர் செக்ட் வந்துட்டு ஆர்த்தோடாக்ஸ் சைட்ல வருவாங்க, ஹாவோ கிளான் அன்ஆர்த்தோடாக்ஸ் சைட்ல வருவாங்க. இந்த ஆர்த்தோடாக்ஸ்ன்றவங்க என்ன, அன்ஆர்த்தோடாக்ஸ்ன்றவங்க என்ன அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல இதெல்லாம் என்ன அப்படின்றத நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பெக்கர் உடனே யோசிக்க ஆரம்பிப்பான். நம்ம கிட்ட விற்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ஹாவோ கிளானுக்கு போகணும்னு நினைக்கிறான். அதுவும் இல்லாம இவனை பார்த்தாலே இவன் கண்டிப்பா கான்பிடன்ஸோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மேபி இது எங்க போனாலும் வித்துரும்னு அவனுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய பொருள்னா பேசாம அது என்னன்றத முதல்ல கேட்டு பாத்திரலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். சரி, அப்படி என்னதான் பொருள் நீ விற்க போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்க பார்த்து கேட்பான். உடனே நம்ம சிங்மிங்கு நான் எதுக்கு அதை சொல்லணும் அப்படின்றவான். நீங்க அதை வாங்கவே போறது இல்லைன்னா நான் அதை காட்டணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு நம்ம சிங்மிங் சொல்லிடுவான். வேற வழியே இல்லாம அந்த பெக்கரும் சரி உட்காரு, நான் அதை முதல்ல பாக்குறேன், நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு அதையும் காட்டுவான். இது ஒரு கிரிப்டோகிராஃப்ன்றது அவருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். அதாவது இது ஒரு மேப்பு அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் இது இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்குன்னா கண்டிப்பா இது எந்த பொருளை மறைச்சு வச்சிருக்கோ அதுவும் பெருசாதான் இருக்கணும். நான் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லைன்னு அதை போய் தொட போவா. தொட போனவனே நம்ம சிங்மிங் டக்குன்னு அவனோட கையை தட்டி விடுவா. தட்டி விட்டுட்டு நீ இதை தொடலாம் நான் சொல்லவே இல்லையே, எதுக்கு இதை நீ தொடர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்பதான் இந்த பிரான்ச் லீடர் யோசிப்பான். இவன் என்னை எப்ப அடிச்சா? நான் எந்த ஒரு மூமெண்ட்டையுமே பார்க்கலையே, காத்து கூட வந்து எதுவும் வந்து வித்தியாசமா இருந்த மாதிரி நான் பார்க்கலையே. அப்படி இருக்கிறப்ப இவ்ளோ வேகமா என்னை அடிச்சானா? மவுண்ட் டிவைன் டிராகனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவன் இவ்ளோ ஸ்கில்டான ஆளுன்றத நான் இப்பதான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்பா. சரி, இருந்தாலும் முதல்ல இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்ட உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான். சரி, நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்றேன்னு சொல்லிட்டு இது என்னன்றத சொல்லுவான். இது கேட்ட உடனே உண்மையாவா, இது அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்ச் லீடர் கேட்பான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியுது, ஆனா இது எல்லாமே உண்மைதான், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே உங்க வேலையே இருக்கு அப்படின்றவான். அவனும் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே சரி நீங்க எவ்வளவுக்கு இதை வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஒப்பதான் நம்ம பிரான்ச் லீடர் யோசிப்பான். எவ்வளவுக்கா? இது மட்டும் ஸ்வாட் கிரேவியார்டா இருந்துச்சுன்னா, அதுவும் உடாங் செக்டிக்ட இருந்து திருடின அந்த ஒரு மேப்பா இருந்துச்சுன்னா இதோட மதிப்பை என்னால கூட சொல்லவே முடியாது. பணத்தை தாண்டி இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், இந்த ஜியாங்குலே இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். இப்ப நம்ம சிங்மிங் கேட்பான், வாங்க போறீங்களா இல்லையான்னு. உடனே இந்த பெக்கருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆமா, நீ ஏன் இதை சால்வ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. கேட்கும்போது நம்ம சிங்மிங் சொல்லுவான், நான் என்னால பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணியிருப்பேன், ஆனா என்னால பண்ண முடியல, அப்புறமும் இது என் கையிலேயே இருந்து நான் என்ன பிரயோஜனம், அதனால இதை வித்தா கொஞ்சம் காசு பார்க்கலாம் தான் இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இவன் சொல்றது என்னமோ கரெக்ட் தான். இது ட்ரெஷராவே இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னா அப்ப அதை கையில வச்சுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதை நல்ல விலைக்கு விக்கிறது தான் நல்லது. ஒரு பிசினஸ் மைண்டடா இருக்கிறவங்க இப்படி யோசிக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமே இருக்காது. இருந்தாலும் நம்ம சிங்மிங்கோ ஒரு தாவோயிஸ்ட், அவன் இப்படி யோசிக்கிறத நினைச்சுதான் இந்த பெக்கருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா தாவோயிஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் இப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க, அவங்க எப்பயுமே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்னு பேசுறவங்க. அவங்களே இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம சிங்மிங்க பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா எல்லாமே ஆச்சரியமா தான் இருக்கும், அதுக்காக என்ன பண்றது. இப்ப இந்த பெக்கர் யோசிப்பான், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பவர் கிடைச்சிச்சுன்னா அவனுங்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, இவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா மவுண்ட் செக்ட திரும்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கும் இவனாலதான் முடியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி, நீங்க எதுக்கு இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க, சீக்கிரமா சொல்லுங்க, எவ்வளவு காசு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்கும்போது இவனை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெக்கர் முடிவு பண்ணுவான். யாரு? நம்ம சிங்மிங்க ஏமாத்தலான்னு இந்த பெக்கர் முடிவு பண்ணி இவன் கிட்ட இது ஸ்வாட் கிரேவியார்டா இருந்துச்சுன்னா உண்மையிலே இதுக்கு ஒரு விலையை என்னால சொல்லவே முடியாது, இருந்தாலும் இதுல நிறைய விஷயங்களை நம்ம முடிவு பண்ணி ஆகணும். முதல்ல இந்த மேப்பு ஸ்வாட் கிரேவியார்டோட தான் அப்படின்றது நமக்கு தெரியாது, இதை உடாங் செக்டர் கிட்ட இருந்து தான் நீ எடுத்துட்டு வந்தியான்றது எங்களுக்கு தெரியாது, இத நாங்க யார்கிட்ட போய் விக்கிறோன்றதையும் எங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு மேப்பை யாராவது வாங்குவாங்கன்னாலும் அவங்க எந்த விலைக்கு வாங்குவாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அந்த காரணத்தினால இது எல்லாத்தையும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நான் வேணா உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்,
1,00,000 நியாங்குக்கு இந்த மேப்பை நான் விற்கிறேன். நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ மவுண்ட் டிவைன் டிராகன்றதுக்காக இன்னொரு 20,000 நியாங்கு சேர்த்து 1,20,000 நியாங்குக்கு இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம சிங்மிங்கும் 1,20,000 நியாங்க அப்படின்னு கேட்பானா, மாட்டிக்கிட்டான்டா இவன் தலையில மிளகாய் அரைச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி இந்த பெக்கரும் யோசிச்சு, பாத்தியா நான் உனக்கு கொடுக்கறது ரொம்ப 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 அருமையான ஆஃபர். இந்த ஆஃபர்லாம் வேற யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. நீ வேற எங்கேயாவது இதை எடுத்துட்டு போ, 10,000 நியாங் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பானா. நம்ம சிங்மிங் கேப்பா, இந்த பக்கத்துல ஹாவோ கிளானோட பிரான்ச் எங்க இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு. என்ன சொல்றீங்க? நான் இந்த பிரைஸ் தான் கொடுத்துட்டேனே, இதுக்கு மேலே நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? பிரைஸ் கரெக்டா தானே இருக்கு அப்படின்பானா. 1,20,000 நியாங்கா, இதெல்லாம் ஒரு பிரைஸ்ன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேப்பா. சரி எங்கேயும் போகாதீங்க, அவசரப்படாதீங்க, நான் வேணா உங்களுக்கு 1,50,000 நியாங் தரேன். இவ்வளவு காசுலாம் நாங்க யாருக்கும் கொடுத்ததே இல்ல. நீங்க மவுண்ட் டிவைன் டிராகன்ற ஒரே காரணத்துக்காக நான் வேணா 1,50,000 நியாங் தரேன் அப்படின்பானா. வெறும் 1,50,000 நியாங் தானே அப்படின்னு கேப்பா. நீங்க எல்லாம் சரியே வரமாட்டீங்க, நான் பக்கத்திலே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு சுவரையை உடைச்சிருவான். ஏற்கனவே கதவை உடைச்சானா, இப்ப மொத்தமா அந்த சுவரையை உடைச்சிருவான். உடைச்சிட்டு, நீங்க எல்லாரும் என்னை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அந்த சுவர் உடைஞ்சு போனதை பார்த்து பயந்து போனா அந்த பெக்கர் இருக்கால, உடனே அவன் என்ன சொல்லுவானா, சரி நான் உங்களுக்கு 2 லட்சம் தரேன், 2 லட்சத்தை ஃபைனல் பிரைஸா மாத்திக்கலான்ருவான். 2 லட்சமா, இன்னமும் உனக்கு புரியலதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கு 3 விரலை காட்டுவான். 3 லட்சமா, 3 லட்சம்ன்றது கொஞ்சம் அதிகங்க அப்படின்னு சொல்லும் போது, 3 லட்சமா, நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட நினைக்கிறேன். 30 லட்சம், 30 லட்சத்துக்கு 1 ரூபா நீ கம்மியா கொடுத்தா கூட நான் இந்த விஷயத்த விற்கவே மாட்டேன்ருவான். இந்த 30 லட்சத்தை கேட்ட உடனே அந்த பெக்கர் பாப்பான். என்னது 30 லட்சமா? அது எவ்வளவு பெரிய பணம்ன்றது உனக்கு தெரியுமா இல்லையா? அவ்வளவு பணம்லாம் எங்க பிரான்ச்லயே இல்ல. நாங்க எல்லாத்தையும் சேர்த்தா கூட மினிமம் 10 லட்சம் மட்டும்தான் எங்களால சேர்க்க முடியும். 30 லட்சத்தெல்லாம் சேர்க்கணும்னா நாங்க அட்லீஸ்ட் 1 மாசமாவது இதுக்காக டைம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப உங்ககிட்ட பணம் இல்ல, இந்த டீலுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்படி நம்ம சிங்மிங் சொன்ன உடனே அந்த பெக்கரும், இரு சரி உனக்கு நான் 20 லட்சம் ரூபாய் தரேன், இதுவுமே ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட் தான், இதையும் என்னால ஒரேடியா கொடுக்க முடியாது. 10 லட்சம் ரூபாய் நான் இப்பவே தந்துடுறேன், அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு நீ வந்தீனா மிச்சம் 10 லட்சத்தை கொடுக்குறேன், இது ஓகேவா அப்படின்னு கேட்பான். ஆனா நம்ம சிங்மிங் தெளிவா சொல்லிடுவான், 30 லட்சத்தை நீ இப்பவே எடுத்து வைக்கிற, இல்லனா இதை நான் விற்கவே மாட்டேன்ருவான். இப்ப இந்த பெக்கருக்கே ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிச்சிரும், எதுக்காக இவன் 30 லட்சம் கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. ஏன்னா அந்த பெக்கர் இருக்கான்ல, அவன் அந்த மேப்புக்கு ஒரு எஸ்டிமேட் அமௌண்ட் யோசிச்சு வச்சிருப்பான். அதாவது இந்த மேப் எவ்வளவு வரும் அப்படின்னு. அவன் யோசிச்ச பணம் கரெக்டா 30 லட்சம் தான். நம்ம சிங்மிங் இப்ப ஒரு தாவோயிஸ்டா இல்லையானே அவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிரும். எப்படி இதை கரெக்டா இவன் கண்டுபிடிச்சா அப்படின்னு அவனுக்கே டவுட் வந்துடும். ஏன்னா நம்ம சிங்மிங் வந்ததுல இருந்தே ரொம்ப ரொம்ப கான்பிடன்ஸோட பேசியிருக்கான். அது மட்டும் கிடையாது, இந்த பொருளை எங்க எடுத்துட்டு போனாலும் இவன் கேட்கிற விலையை கொடுக்கறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்கன்றதும் நம்ம சிங்மிங்க்கு தெரியும். அந்த பொருளுக்கான கரெக்டான விலையும் வேற சொல்றான். இதெல்லாம் எப்படி ஒரு தாவோயிஸ்டால இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பெக்கர் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சார் 30 லட்சம்ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட், அதை என்னால தரவே முடியாது, நான் வேணா 20 லட்சம் தரேன், என்னால 30 லட்சத்தை ரெடி பண்ணவே முடியாதுன்றுவான். ரெடி பண்ண முடியாதுன்னா என்ன, நீ வேணா லோன் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். லோனா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா இங்க கான்டினென்டல் பினான்ஸ் மேலர்னு ஒண்ணு இருக்கும்ல, அங்க போயிட்டு பெக்கர் செக்ட் பேர்ல 30 லட்சத்தை லோன் ஆயிடு, அப்படி எடுத்தா உன்னால அந்த பணத்தை கொடுத்துட முடியும் தானே அப்படின்பா. எது இந்த லோன் எடுத்து நான் என்ன பிச்சை எடுக்க சொல்றீங்களா, நீ ஏற்கனவே பிச்சைக்காரன் தானே, போய் லோன் எடு அப்படின்றான். தெரிஞ்சிச்சு இருந்தாலும் 20 லட்சம் அவ்வளவுதான், அதுக்கு மேல என்னால 1 ரூபா கூட கொடுக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லைன்னா நீங்க வேணா ஹாவோ கிளானுக்கு போய்க்கோங்க அப்படின்றான். ஆனா ஹாவோ கிளானால 10 லட்சத்தை ரெடி பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதை மனசுல வச்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்ன உடனே சிங்மிங்கும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவான். அவன் கிளம்ப போறப்ப இந்த பெக்கர் கேட்பான், எங்க ஹாவோ கிளானுக்கு போறீங்களா? நீங்க அங்கேயும் போயிட்டு இதே பதில கேட்டுட்டு திரும்பி இங்கதான் வந்தாகணும், உங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு இந்த பெக்கர் சொல்லும் போது, நான் ஹாவோ கிளானுக்கு போக மாட்டேன், அதுக்கு பதிலா உஹான் பிரான்ச்சுக்கு போறேன் அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லுவான். இந்த உஹாங் பிரான்ச்ன்றது என்னன்னா, அதாவது இப்ப நம்ம இங்க லூயாங் பிரான்ச் இருக்குல்ல, லூயாங் பிரான்ச்ல இருக்கிற பெக்கர் செக்ட் மாதிரி உஹாங் பிரான்ச்லயும் ஒரு பெக்கர் செக்ட் இருக்கும். எல்லாமே ஒரே பெக்கர் செக்ட் தான், அதுக்கு பிரான்ச் லீடர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல இருக்கிற பிச்சைக்காரனுங்க மாநாடு அந்த மாதிரி. சோ அங்க இருக்கிற பிச்சைக்காரங்களோட தலைவனை பாக்குறதுக்காக போறான். எதுக்கு நீங்க இங்க வந்துட்டு ஏன் அங்கே போறேன்றீங்க, நீங்க இங்கேயே 20 லட்சத்துக்கே ஒத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெக்கர் கேட்கும் போது, நீங்க காசு கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன், ஏன்னா உஹான் பிரான்ச் கொஞ்சம் தள்ளி இருக்கு, ஆனாலும் உன்கிட்ட தான் பணம் இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் இங்கே இருக்கணும், நான் டைரக்டா அங்கேயே போய் பணத்தை வாங்கிக்கிறவேனே அப்படின்னு சொல்லுவான். சோ அங்க உஹான் பிரான்ச்ல இருக்கிற அந்த மேனேஜர் இருக்கான்ல, அதாவது அந்த பிரான்ச் லீடர், அவனுக்கு 9 விரல் இருக்குமா.
அவனா 9 ஃபிகர் பெக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற இந்த பெக்கர் லீடர் சொல்லுவான். சோ அவன் கிட்ட போனா இவனுக்கு இந்த காசை பரட்ட முடியற தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்களாம். அதனாலயே இன்னொரு பெக்கருக்கு பேர் கிடைச்சிரும், தனக்கு இருக்கிற பேர் போயிடும். ஏற்கனவே பெக்கர்னு இருக்கிற பேரை விட இவனுங்களுக்கு இதுல ஒரு பேரா, அதாவது யாரால காசு பரட்ட முடியும் அப்படின்னு. சோ அதனால எப்படியாவது இந்த காசை நானே கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவன் முடிவு பண்ணுவான். நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நான் எப்படியாவது 30 லட்சத்தை கொடுத்து இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே நம்ம சிங்மிங்கு 30 லட்சமா, யாரு 30 லட்சம் சொன்னா அப்படின்னு கேட்பான். ஆனா நீங்க தானே 30 லட்சம் சொன்னீங்க. நான் சொன்னது 35 லட்சம் ரூபாய். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் 30 லட்சம் தானே சொன்னீங்க. உனக்கு தெரியாதா, விலைவாசின்றது எப்ப வேணாலும் ஏறலாம். நானுமே விலைவாசி மாதிரிதான், உடனே எப்ப வேணாலும் ஏறிக்கிட்டே இருப்பேன். போக போக டைம் ஆக ஆக மகாலி கிட்ட ரேட்டு மாறிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி நம்ம சிங்விங்கும் போக போக விலைவாசியை ஏத்திக்கிட்டே போவானா. இப்ப அது 35 லட்சமா இருக்கு, இன்னும் அடுத்த என் மூடு மாறினுச்சுன்னா மாறிடலாம். இப்ப எனக்கு போறதா தோணுது. 36 லட்சம், 37 லட்சம், 38 அப்படின்னோடனே போதும், நான் வாங்கிக்கிறேன், தயவு செஞ்சு 38 லட்சத்துக்கே அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்றவான். உடனே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த நம்ம சிங்மிங்கு, ஆஹா என்ன ஒரு அருமையான டெசிஷன், நீங்க வாங்கினதுதான் நீங்க பண்ணதுலே உருப்படியான ஒரு டெசிஷனா இருக்கும் அப்படின்றவான். சோ ஒரு வழியா இவனுங்களும் போயிட்டு இவன்கிட்ட இருந்த 10 லட்சத்தை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 28 லட்சத்தை போய் லோனா வாங்கிட்டு வந்து அதையும் கொடுத்துருவானுங்க. மொத்தம் 38 லட்சத்துக்கான காசுமே அங்க இருக்கும். இது ஒரு நல்ல டீலு. ஆனாலும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க பெக்கர்ஸ் எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நீங்க சொன்ன ஏதாவது ஒண்ணு மட்டும் தப்பா இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஒருவேளை இந்த மேப் தப்பா இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம், அதுக்கான பிரைஸை நீங்க தான் பே பண்ணுவீங்கன்னு சொல்லுவான். உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், அது உண்மைதான் அப்படின்னு. எப்படி இவ்வளவு கான்பிடென்டா சொல்றீங்க அது உண்மைதான் அப்படின்னு நம்ம இந்த பெக்கர் கேட்கும் போது நம்ம சிங்மிங் சொல்லுவான், ஏன்னா ஏற்கனவே உடாங் செக்ட் அந்த மேப்பை சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சிங்மிங்கும் சொல்லுவான். ஓ உடாங் செக்டே சால்வ் பண்ணிட்டாங்களா, அப்படின்னா இது உண்மை. இப்ப 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 ஏதோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கானா. ஏன்பா இப்பதான் நான் உன்கிட்ட சொன்னேன் உடாங் செக்ட் சால்வ் பண்ணிட்டாங்கன்னு, இருந்தாலும் நீ சீக்கிரமா போகணும், அவனுங்க இனியான இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவானுங்க. சோ நீயும் வேகமா மேப்பை சால்வ் பண்ணிட்டு உடனே அந்த இடத்துக்கு போயிரு, போறதுக்குள்ள சீக்கிரமா போயிட்டு என்னென்ன கிடைக்கணுமோ எடுத்துக்கோங்க, இல்லன்னா எல்லாமே காலியா போயிரும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட போய் சொல்லல, டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு டாடா காமிச்சிட்டு போயிருவான். உடனே அந்த பிரான்ச் லீடரும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவனை புடிங்கடா அப்படின்னு கத்துவான். சோ அதுக்குள்ளயுமே அவன் தப்பிச்சு போயிருப்பான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு மவுண்ட் வாசெக்ட காட்டுவாங்க. சோ இங்க நம்ம செக்டர் லீடர் இருக்காருல்ல, அவரு இந்த ஒரு மலை மேல வந்து நின்னுட்டு அவர் பாட்டுக்கு இந்த இடத்த வெறிக்க பாத்துக்கிட்டே இருப்பாரு. சோ அப்ப அந்த இடத்துக்கு ஹியூன்சாங்கும் ஹியூனியங்கும் வருவாங்க. சோ இவங்க 2 பேரும் எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி செக்ட் லீடர் சும்மா பேசுறதுக்காக தான். இவங்க எல்லாருக்குமே இந்த டிசிபிள்ஸ் மேல கொஞ்சம் கவலை இருக்கும். அதாவது இந்த 5 பேரும் வந்தாங்கல்ல கிளம்பி, அவங்க இன்ன வரைக்கும் ஒரு தகவல் கூட சொல்லலையா. சோ அதனாலயே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப கவலையா இருக்கும். என்ன ஆச்சு அவங்களுக்கு, ஏன் ஒண்ணு கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையும் இருக்கும், கண்டிப்பா அவங்க எல்லாரும் நல்லாதான் இருப்பாங்க அப்படின்னு. அப்ப இந்த ஹியூனியங் சொல்லுவான், அவங்க நல்லா இருந்துதான் ஆகணும், அவங்க நம்மள மாதிரி மாறிடக்கூடாது, நமக்கு நடந்த விஷயங்கள் எதுவும் அவங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்ப நம்ம செக்ட் லீடர் யோசிப்பாரு, இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் அப்படி என்ன தெரியுமா, இவங்க இந்த ஆரம்ப காலத்துல, அதாவது இவங்க டிசிபிள்ஸா சேரும் போது இந்த மவுண்ட் வா செக்ட் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. இந்த செக்ட் இவங்க கண்ணு முன்னாடியே அழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு உதவி செஞ்ச எல்லாருமே அப்ப இந்த செக்டை விட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஏன், இவங்க கூட படிச்சுக்கிட்டு இருந்த எக்கச்சக்க டிசிபிள்ஸும் இந்த செக்டை விட்டு போக ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில டிசிபிள்ஸா இருக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பயத்திலேயே இவங்க இந்த செக்டிலே இருந்து இந்த செக்டையும் இவ்வளவு நாளா ஓட்டி இருக்காங்க. அந்த காரணத்துக்காக தான் நம்ம சிங்மிங்கும் மத்தவங்களும் இவங்க பார்த்த நிலைமை எதையும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. நம்ம ஹியூனியங்கும் சொல்லுவாரு, அவங்க எல்லாரும் கண்டிப்பா நல்லா வாழ்ந்துதான் ஆகணும், நம்மள மாதிரி மட்டும் அவங்க வாழ்ந்துடவே கூடாது. ஒருவேளை என்னால முடிஞ்சிச்சுன்னா என்னோட மரியாதை எல்லாத்தையும் கொடுத்து அவங்க பசியோட இல்லாம இருக்கிறத மட்டும் நான் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்க கூடாது, கண்டிப்பா எல்லாரும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த ஹியூனியங் உண்மையிலே நல்லவர் தான் போல. சோ பார்க்கதான் அப்படி தெரியறாரு, பணம் சொல்லிக்கிட்டு தெரியறாரு. ஆனா உண்மையிலேயே உண்மையிலே ஒரு நல்லவரா தான் இருக்காரு. நம்ம செக்ட் லீடருக்கும் அதே தான் வேணும், நம்ம ஹியூன்சாங்குக்கும் அதே தான் வேணும். சோ அட்லீஸ்ட் இதையாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க முடிவு பண்றாங்க. அப்ப நம்ம உண்ணாம் ஒரு லெட்டர் கொண்டு வருவாரு. யூன்ஹுவா மெர்ச்சன்ட் கில்டு இருக்குல்ல, அதோட யங் மாஸ்டர் இருப்பார்ல, அதாவது கில்டு லீடரோட பையன். சோ அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டர் கொடுத்த உடனே
அவரு எதை பத்தி எழுதியிருப்பாருன்னா அந்த நான்யாங்ல இப்ப என்ன நடக்குது அப்படின்றத பத்தி எழுதியிருப்பாரு. நம்ம செக்டர் லீடரும் அதை படிச்சு பார்த்த உடனே மவுண்ட் செக்டர் ஜெயிச்சிட்டதாகவும் அவங்க இந்த ஹுவா ஷாடா செக்டர்ஸ் காப்பாத்திட்டதை பத்தியும் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கும். அதை படிச்சு பார்த்தோன்னே 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, உண்மையிலே அவங்க எல்லாருமே நல்ல வேலை தான் பண்ணியிருக்காங்க. அவங்க கண்டிப்பா இப்ப ரிட்டர்ன் வந்துகிட்டு இருப்பாங்க. இப்படியே நீங்க போனீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பா இந்த மவுண்ட் செக்ட் அதோட பழைய குளோரிக்கு வந்துரும் அப்படின்னு நம்ம செக்ட் லீடர் யோசிச்சுக்கிருவாரு. அவங்க இப்ப வந்துகிட்டு இருப்பாங்கன்னா அப்ப அவங்களுக்காக பெரிய பார்ட்டியே ஒன்னு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹியூனியங் கிட்டே சொல்லிடுவாரு. இவங்களும் ஒரு சந்தோஷத்தோட எல்லாரும் போவாங்க. இவங்க எல்லாரும் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும் போது இவங்க இன்னொரு விஷயத்த பத்தியும் பேசுவாங்க. நம்ம சிங்மிங் எந்த பிரச்சனையும் மாட்டிக்காம இருக்கான் பாத்தியா, அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இவன் பண்ண பிரச்சனை எதுவும் அவங்களுக்கு இன்னும் தெரியல, அவ்வளவுதான். இவன் பண்ண ஒரு பிரச்சனை இருக்குல்ல, ஏற்கனவே சால்வ் பண்ண மேப்ப 38 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு வந்தானே, அங்க ஒருத்தன் கதறிக்கிட்டு இருப்பான். ஏன் கிட்ட என்னையே ஏமாத்திட்டான்ல, அதுவும் ஏன் காசையே வாங்கிட்டு போயிட்டான்ல, பிச்சைக்காரன் தட்டுல இருந்தே எடுத்துட்டு போயிட்டான்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன். அந்த மவுண்ட் டிவைன் டிராகனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. என் கிட்ட இருந்து அவன் பண்ண விஷயத்துக்கெல்லாம் அவன் கிட்ட இருந்து திருப்பி நான் வாங்கல, அதுவும் 2 மடங்கா வாங்கி தீருவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். இப்ப இந்த பிரான்ச் லீடர் என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானா, நிறைய பேரை, அதாவது மெயின் செக்ட்ல இருந்து நிறைய பேரை வர சொல்லிட்டானா. சோ வர சொன்னது மட்டும் கிடையாது, அதே மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு டிராஃப்ட்மேனை கூப்பிட்டு அவன் கிட்ட இந்த மேப்பை கொடுத்து இந்த மேப்போட டூப்ளிகேட்டை செய்ய சொல்லியிருக்கான். இந்த கிரேவியார்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நிறைய செக்டர் கிட்ட இந்த மேப்பை சீப்பாவே விற்க போறதா சொல்லியிருக்கான். சொல்லி இவங்க எல்லார்ட்டையும் உடனே போய் வித்துருங்கன்னு சொல்றான். எந்தெந்த செக்டர் கிட்ட கேட்கணும்னு சொல்லும் போது எல்லா செக்டர் கிட்டையும் சொல்லுங்க, யாரு நல்ல விலை கொடுத்தாலும் பரவாயில்ல அவன் கிட்ட வித்துருங்க. அதே மாதிரி அந்த மவுண்ட் டிவைன் டிராகன் எங்க போனான்றதையும் கேட்டுட்டு வாங்க, இது எல்லாத்தையும் உடனே செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உத்தரவு போடுறான். இப்ப இந்த நான்யாங் ஃபுல்லாவே இந்த ஸ்வாட் கிரேவியார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு ரூமர் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேர் இதுக்காக நிறைய மக்கள் இங்க வராங்க அப்படின்றத சொல்றாங்க. ஒரு சில பேர் என்னன்னா இந்த ஸ்வாட் கிரேவியார்டு கண்டிப்பா உண்மையாதான் இருக்கணும், ஏன்னா இந்த பெக்கர் செக்டே இதை பத்தி சொல்லியிருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இல்லாத இன்ஃபர்மேஷனா என்ன, அவங்க எங்க இருந்து வேணா இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வருவாங்க, கண்டிப்பா இது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு பாருங்க. சோ இப்ப இந்த ஸ்வாட் கிரேவியார்ட பாக்குறதுக்காகவே எக்கச்சக்க இடத்துல இருந்து நிறைய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இங்க வர ஆரம்பிக்கிறாங்க இந்த நான்யாங்குக்கு. அதுவும் 1-2 பேர் கிடையாது, எக்கச்சக்க பேர் வரானுங்க. இவனுங்க வரவனுங்கல்ல ஒரு சில பேரு ஏற்கனவே அவனுங்க பேரை இந்த ஜியாங்குல பதிச்சவனுங்க, அதாவது கொஞ்சம் ஃபேமஸான ஆளுங்க. இவ்ளோ ஃபேமஸான ஆளுங்களும் இந்த ஸ்வாட் கிரேவியார்ட பார்க்க வரானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி எல்லாத்தையும் உடாங் செக்டர் சேர்ந்த ஒரு எல்டர் அவனோட டிசிபிள் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. அதாவது நம்ம ஜின்ஹியூன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த எல்டரோட பேரு ஹியோசான். இவர் என்ன கேட்பாருன்னா, இந்த மேப் 3 நாளைக்கு முன்னாடி திருடு போச்சு, அதுக்குள்ளேயும் இவ்ளோ பேருக்கு எப்படி நியூஸ் போச்சு, எப்படி இது எல்லாத்தையும் இவனுங்க சொன்னானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். உடனே இந்த ஜின்ஹியூன் என்ன சொல்லுவான்னா, அந்த மவுண்ட் எல்லாரும் சும்மா ஆளுங்க கிடையாது, அவனுங்க கண்டிப்பா இதை அவனுங்க தான் லீக் பண்ணிருக்கணும் சொல்லிட்டு இந்த நான்யாங்ல தான் இந்த இடமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பானுங்க, அதனாலதான் இவ்வளவு பேர் வந்திருப்பானுங்க அப்படின்பா. அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்வாட் கிரேவியார்டுன்றது ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஃபேமஸான ஆளுங்க கண்டிப்பா வருவாங்க. இந்த மவுண்ட்வாவை நம்ம கொஞ்சம் கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும், அவனுங்களுக்கு கிடைக்கலனா யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவனுங்க பிளான் பண்றானுங்க போல, கொஞ்சம் பார்த்துதான் நடந்துக்கணும் அப்படின்னு இந்த எல்டரும் முடிவு பண்றாரு. இப்ப இந்த எல்டரை பார்த்து ஜின்ஹியூன் கேப்பா, என்ன பண்றது இப்ப நம்ம அப்படின்னு. உடனே இந்த எல்டர் சொல்லுவான், நம்ம என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த தான் நம்ம பண்ண போறோம். இங்க யாரு வந்தாலும் சரி, இந்த மேப்ல உண்மையிலே என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாரும் கையில மேப் வச்சிருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அதுல உண்மையிலே என்ன இருக்குன்றது தெரியாது, ஏன்னா இன்னும் யாருமே அதை டெசிஃபர் பண்ணல, நம்ம மட்டும் தான் அதை பண்ணியிருக்கோம். இங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் நம்ம இங்க இருக்கோன்றது அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நம்ம அந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்கு முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. யாரு என்ன வந்தாலும் சரி, நம்ம உடாங் செக்ட் நம்ம இந்த மாதிரி ஆளுங்களை சமாளிக்க முடியாமையா இருப்போம் என்ன, கண்டிப்பா நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்கச்சக்க டெசிபிள்ஸா பாப்பான். இப்ப இந்த இடத்துக்கு நிறைய டெசிபிள்ஸ் வந்திருக்காங்க, இவங்க எல்லாருமே இந்த சண்டைக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப ஆரம்பிக்க போது இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்கான பயணம். இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல அப்படி என்ன இருக்கு, அத யாரு அடைய போறாங்க, அத நம்ம சிங்மிங்க என்ன பண்ண போறான் அப்படின்றதுதான் இனிமேல் வரப்போற கதையா இருக்கும். இப்ப நம்ம சிங்மிங்கையும் மத்தவங்களையும் காட்டுவாங்க. சோ நம்ம மத்த டெசிபிள்ஸ், அதாவது பேக்சுனும் ஜாங்கோ என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, அந்த பெக்கர் எதுக்காக நம்ம சிங்மிங்க பாக்குறதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கேட்பான். உடனே பேக்சுன் சொல்லுவான், அவன் தான் லூயோங் பிரான்ச்சோட லீடர், அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியலையே, கண்டிப்பா நம்ம சிங்மிங் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கான், அதுக்காக தான் அவனே இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சுனும் சொல்லுவான். நம்ம சிங்மிங் ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல, ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இழுத்து விட்டு தான் வந்திருக்கான்,
உடனே இங்க வந்த பெக்கர் இருக்கான்ல, அவன் உடனே கேட்பான், நீ இப்ப நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்ட, உன் பிளான் படியே இப்ப நிறைய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த பெக்கர் சொல்லும் போது நம்ம சியூங்மிங் உடனே சொல்லுவான், நான் ஒன்னும் உன்னை போய் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பரப்ப சொல்லலையே, நீயா தானே போய் பரப்புன. உடாங் செக்ட் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்கன்னு உனக்கு பயம், அதனால நீ இந்த இன்ஃபர்மேஷனை பரப்புன, இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்பா. உடனே இந்த பெக்கர் கேப்பா, சரி நான் எல்லாத்தையும் விட்டுறேன், இப்போ உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு, அத முதல்ல கேட்போம் அப்படின்பா. பிளானா? நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல, நான் பாட்டுக்கு அமைதியா இருப்பேன். இப்பதான் என்கிட்ட நிறைய காசு இருக்கே, 38 லட்சம் ரூபாய். 38 லட்சத்தை எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம நான் திக்கு முக்காடி போயிருக்கேன் அப்படின்பா. உடனே அந்த பெக்கரு கோவப்பட்டு இவனை இங்கேயே கொன்றலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் டக்குன்னு அவனுக்கு அந்த ஒரு வீடியோ அப்படியே மைண்ட்ல ஞாபகம் வரும். நம்ம சியூங்மிங்கு காலால வெறும் அந்த ஏர்போர்ஸ வச்சு அந்த பில்டிங்கை உடப்பான்ல, அது ஞாபகம் வந்தோடனே இல்ல நம்ம இவன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தலை இங்க இருந்து பறந்துருக்கோம், வேணாம் நம்ம அப்படியே அமைதியாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவான். இப்ப இந்த பெக்கர் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கான். இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் ரீஇன்ஃபோர்மெண்ட்ஸ்க்காக கேட்டிருக்கான். அதாவது மெயின் செக்ட்ல இருந்து பெக்கரோட மெயின் செக்ட் இருக்காங்கல்ல, அங்க இருந்து ஆளுங்களை கேட்டிருக்கான். அவனுங்க எல்லாம் வரதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அவனுங்க வந்து முடிக்கிறதுக்குள்ள இந்த உடாங் செக்ட் போயிட்டு அந்த ஸ்வாட் கிரேவியார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனுங்க ரிட்டனே போயிருவானுங்க. சோ அதனால அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது மட்டும் கிடையாது, அப்படியே இவனுங்க எல்லாரும் வந்தாலும் கூட வரவனுங்களை வச்சு இங்க வந்திருக்கிற எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் சமாளிச்சு, அதாவது மார்ஷியல் ஆர்டிஸ்டையும் சமாளிச்சு இவனுங்க ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ள போக முடியுமான்றதும் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்திருக்கிறது நிறைய பேர் இருக்கானுங்க, அதோட உடாங் செக்ட் வேற இருக்கு. சோ இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அப்படின்னா இந்த பெக்கருக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு யாரு தெரியுமா? இந்த படுத்து இருக்கிற ஒரே ஒருத்த மட்டும்தான். இவன் ஒருத்தனால மட்டும்தான் இது எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும். ஏன்னா இவனுக்கும் இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல போகணும்னு கண்டிப்பா ஆசை இருக்கணும். இருந்தாலும் இவன் இப்படி சும்மா சாதாரணமா படுத்து அவன் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா இவன் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த வச்சுதான் இவன் கண்டிப்பா கான்பிடென்ட்டோட இருக்கான். என்னோட லாஸ்ட் ஹோப்பா இதுதான் இருக்க போகுது, நான் கண்டிப்பா இவனை நம்பிதான் ஆகணும், அப்படி இல்ல என்னோட காசு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். உடனே நம்ம சியூங்மிங்க பார்த்து கேட்பான், நம்ம இப்ப கிளம்ப வேணாமா? நிறைய பேர் இங்க வந்துட்டாங்களே, இவங்க எல்லாரும் வரதுக்குள்ள இது எல்லாத்தையும் போய் நம்மளும் ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும் போது நம்ம சியூங்மிங் சொல்லுவான், சே எனக்கே தெரியல எப்படிதான் இந்த மக்கள்லாம் இவ்வளவு பேராசையோட இருக்காங்களோ தெரியல. வெறும் ஒரு சமாதி, அதுக்கு போயிட்டு காசையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்றாங்களே, இவங்கெல்லாம் எங்கதான் போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதை கேட்ட உடனே அந்த பெக்கருக்கு அவனை குத்தி காட்டுற மாதிரியே இருக்கும். அவன் குற்றமுள்ள நெஞ்சில அவனுக்கு குறுகுறுக்க ஆரம்பிச்சிடும். 38 லட்சத்தை செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு. செலவு பண்ணது மட்டும் இல்லாம இப்ப கத்த ஆரம்பிச்சிருவான். அவன் இவ்வளவு நேரமா அடக்கி வச்சிருந்த கோவம்லாம் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஏண்டா உனக்கும் ஆர்ஜின் எனர்ஜி பில்லு வேணும் தானடா, நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீனா மத்தவங்க மட்டும் தான் எடுப்பாங்க, நம்மளால என்னடா பண்ண முடியும்? நீ ஆரம்பத்துல இருந்து இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க பாரு எல்லாரும் வந்துட்டு அவனுங்க பிஸியா போயிட்டு இருக்கானுங்க, நம்ம மட்டும் இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கோம். இப்படியே போச்சுன்னா என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி கோவமா பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க சத்தமே இல்லாம நம்ம சியோல் வந்து இறங்கும். நம்ம சியோல் வந்துட்டு நம்ம சியூங்மிங் கிட்ட சொல்லும், உடாங் செக்ட் இங்க வந்துருச்சு அப்படின்னு. சொன்ன உடனே பாட்டில தூக்கி போட்டுட்டு நம்ம சியூங்மிங் ரெடி ஆயிடுவான். டைம் வந்துருச்சா, இப்ப ஆரம்பிக்குது, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இப்ப உடனே கிளம்பிடுவானுங்க. அப்ப இந்த பெக்கர்ஸை சேர்ந்தவனுங்களும் இவனுங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இவனுங்க கூடவே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு கிளம்பிடுவானுங்க. இப்ப இது எல்லாம் நடக்குதுல இந்த இடம், இந்த ஹுவா ஷாடோ செக்ட், இந்த பிரச்சனைக்காக தானே வந்தானுங்க. அப்ப அந்த அப்பாவியும் புள்ளவியும் கேட்பானுங்க. அந்த புள்ளவி அப்பாவிய பார்த்து கேட்பான், அப்பா இங்க என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு. உடனே அப்பாவி சொல்லுவாரு, எனக்கும் தெரியலடா மகனே இங்க என்ன நடக்குதுன்னு, கண்டிப்பா எல்லாமே அவன் பிளான் பண்ணபடிதான் நடக்குது, ஏதாவது நடக்கும் வா பாப்போம் அப்படின்பாரு. இப்ப நம்ம உடாங் செக்ட சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு இருப்பாங்க, அதாவது அந்த காட்டுக்குள்ள ஸ்வாட் கிரேவியார்டு எங்க இருக்குமோ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இன்னும் நிறைய பேர் வந்துருவாங்க. நிறைய இடத்துல இருந்து இந்த ஸ்வாட் கிரேவியார்ட பாக்கணும்னு நிறைய பேர் வந்திருந்தாங்கல்ல. சோ இவனுங்க எல்லாருமே உடாங் செக்ட் எப்ப போகும் அதுக்கப்புறம் அவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப அதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இப்படி எல்லாரும் வரதை பார்த்த உடனே அந்த எல்டர் என்ன சொல்லுவானா, மியூயோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒருத்தர் இருப்பான், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிள். அவனை சொல்லி நீங்க எல்லாரும் தடுத்துக்கோங்க, நாங்க முன்னாடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டிசிபிள்ஸ் எல்லாரும் இவனுங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்ப முன்னாடி போயிட்டு இருந்த எல்டர் என்ன நினைப்பானா, இவங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு போகணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது, அந்த அளவுக்கு இப்ப அவங்கள்ட்ட நேரமும் கிடையாது. சோ எல்லாரும் இங்க கூடுறதுக்கு முன்னாடி எப்படியாவது இவங்க அந்த ஸ்வாட் கிரேவியார்ட கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவானுங்க. அதனால ஒரு வழியா இவனுங்க அந்த இடத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துக்கு வருவானுங்க.
இந்த இடம் அப்படியே வெட்ட வெளியா இருக்கும். இது அடர்ந்த காடு இருக்கிற இடம். இப்படி அடர்ந்த காடு இருக்கிற இடத்துல நட்ட நடுவுல வெட்ட வெளியா ஒரு இடம் இருக்கு. எந்த விதமான மரமும் இல்லாம அப்படியே ஒரு மாதிரி இந்த பாலைவனம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. இந்த இடம் இங்கேயே வந்துச்சு. கண்டிப்பா ஏதோ சந்தேகப்பட வேண்டிய விஷயம் தான், நம்ம இதை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் முடிவு பண்ணி எல்லாரையும் போய் தேட சொல்லுவான். அவன் தேட சொன்ன உடனே அவங்க எல்லாரும் ஸ்வாட வச்சு அப்படியே குத்தி குத்தி நோண்டிட்டே இருப்பானுங்களா. கரெக்டா ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு ஒருத்தனுக்கு தட்டுப்படும். தட்டுப்பட்டது தெரிஞ்ச உடனே அவனு இந்த எல்டரை கூப்பிடுவான். இந்த எல்டர் பக்கத்துல வந்துட்டு இங்க ஏதாவது இருக்கு கண்டுபிடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எனர்ஜியை ரைஸ் பண்ணுவான். அவனோட ஆறாவை கொண்டு வந்து, அதாவது ஸ்வாட்கிய ஆரா அப்படின்னு சொல்லிக்கலாம், சோ அதனால ஆரான்னு நான் சொல்றேன். அவனோட ஆறாவை கொண்டு வந்து அது மூலமா ஒரு பெரிய அட்டாக்கை இங்க யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணதுல சுத்தி இருந்த அந்த மணல்லாம் இருக்குல்ல அந்த மண் எல்லாமே தெரிச்சிடும். தெரிச்சிட்டு இப்ப அவங்க கண்ணு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் தெரியும். ஒரு பெரிய கல்லாலான ஒரு என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்ல எழுதி இருக்கும் ஸ்வாட் கிரேவ்யார்ட் அப்படின்னு. இப்ப பின்னாடி வந்துகிட்டு இருந்தவனுங்கள இந்த உடாங் செக்ட் வந்து அந்த டிசிபிள்ஸ் எல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தானுங்கல்ல, எல்லாரையும் அவனுங்களால தடுக்க முடியாது. அந்த காரணத்தினால ஒரு சில பேரு டைரக்டா அந்த ஹியோசான் எல்டர் கிட்டே வந்துருவானுங்க. அப்ப அந்த எல்டர் இன்னொருத்தனை கூப்பிடுவான், ஹியோவான் அப்படின்னு. இந்த ஹியோவானுன்றவனு எல்டர் தான், ஆனா இந்த ஹியோசானை விட வயசு கம்மி. சோ ஜூனியர் பிரதர் மாதிரி, எல்டரோட ஜூனியர் பிரதர். சோ இந்த ஜூனியர் எல்டர் என்ன பண்ணுவானா, அவன் வந்த உடனே அசால்ட்டா வந்தவங்க எல்லாரையும் ஒரே அட்டாக்ல காலி பண்ணிடுவான். காலி பண்ண உடனே இப்ப இந்த ஹியோசான் சொல்லுவான், இனிமேல் வரவங்களை நீ தடுத்துக்கிட்டே இரு, முதல்ல இதுக்குள்ள எப்படி போறதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், அது வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொல்லிடுவான். அந்த எல்டரும் ஓகே நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன்னு சொன்ன உடனே இவன் இப்ப அவங்கள போய் திறக்க சொல்லியிருப்பான் அந்த என்ட்ரன்ஸை. இவனுங்க எல்லாரும் ரொம்ப நேரமா ஸ்வாட வச்சு என்னென்னமோ நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க. பார்த்தா அந்த கல்லுல இருக்கிற அந்த என்ட்ரன்ஸை இவனுங்களால ஓபன் பண்ணவே முடியாது. உடனே இந்த எல்டர் நீங்க தள்ளிக்கோங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் இந்த எல்டர் ஒரு ஆரா அட்டாக்கை யூஸ் பண்ணான். அந்த ஆரா அட்டாக்கை யூஸ் பண்ணப்ப மண்டெல்லாம் பறந்துருச்சு. அப்பதான் இந்த என்ட்ரன்ஸே தெரிய வந்துச்சு. ஆனா இந்த என்ட்ரன்ஸ் மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழுந்திருக்காது. அப்படின்னா வெறும் அட்டாக்ஸ்லாம் இந்த என்ட்ரன்ஸை ஓபன் பண்ணவே முடியாது. இதுக்கு வேற ஒண்ணு தேவைன்னு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண போறான், என்ஹான்ஸ்டு ஆரா. இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி, அதாவது கான்சென்ட்ரேட்டட் ஸ்வாட் கீன்னு சொல்லலாம், இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி அவன் அப்படியே அந்த என்ட்ரன்ஸை நாலா வெட்டுவான். வெட்ட 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 அப்படியே நிறைய பீஸா போய் கரெக்டா அப்படியே உடச்சுக்கிட்டு எல்லாம் உள்ள விழுக ஆரம்பிச்சிரும். டக்குன்னு பின்னாடி வந்துருவான். பார்த்தா உள்ள போனது கொஞ்ச தூரம் உள்ள போகாது, ரொம்ப 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 டீப்பா உள்ள போகும். சோ இந்த இடம் உள்ள ரொம்ப தூரம் கீழே இருக்கு டீப்பா. அப்படின்னா இவனுங்க தெரியாம எவனாவது வந்து உள்ள நின்று இருந்தா அப்படியே உள்ள விழுந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒண்ணுக்குள்ள நம்ம குதிச்சாகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆர்ஜின் எனர்ஜி பில்லு வேணும்னா கண்டிப்பா இதுக்குள்ள குதிச்சுதான் ஆகணும். அது மட்டும் கிடையாது, இப்ப நிறைய பேர் துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. கொஞ்ச நேரம் விட்டோம்னா எல்லாரும் இங்க வந்துருவாங்க, இதுவே ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த எல்டர் முடிவு பண்றான். எல்லாரும் தடுக்கிறது கஷ்டம். உடனே இந்த எல்டர் என்ன சொல்லுவானா, அந்த ஹியோவான்னு இன்னொரு எல்டர் இருந்தான்ல அவனை பார்த்துட்டு, நீ இங்க இருக்கிற கொஞ்சம் பேரோட இவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டே இரு, அதுக்குள்ளே நாங்க எல்லாரும் உள்ள போயிடுறோம், அதுக்கப்புறம் நீயும் மத்தவங்களை கூட்டிட்டு உள்ள வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த எல்டர் தான் முதல்ல குதிப்பான். சோ இந்த எல்டர் வந்துட்டு என்ன இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த ஆர்ஜின் எனர்ஜி பில் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள குதிப்பான், அதாவது உடாங் செக்டுக்கு தான் அப்படின்னு. சோ இந்த மாதிரி இவனுங்கெல்லாம் உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த பக்கம் இந்த டிசிபிள்ஸ் எல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தானுங்கல்ல, அதுல மாக்குன்னு ஒருத்தன் வருவான். அந்த மாக்கு வந்து ஒரு பெரிய ஆக்ஸ் வச்சிருக்கிற ஆளு, ஒரு பெரிய ஆக்ஸ். இவனுங்களால தடுக்கவே முடியாது, இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் போல. இவனை தடுக்கிறதுக்கு கரெக்டா அந்த ஹியோவான் எல்டரே வருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. சோ இப்ப இந்த சண்டைலாம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு குரூப் அங்க இருந்து வந்துகிட்டு இருப்பானுங்க. அவனுங்க யாருன்னா 5 பாய்சன் ஹேண்டு, அதாவது 3 பேர் தான் இருப்பானுங்க, ஆனா 5 பாய்சன் ஹேண்டா. இந்த 3 பேரும் எங்களுக்கு தான் இது நான் கிடைக்க போகுது, இந்த டிவைன் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நாங்க எடுத்துட போறோம், நாங்க எல்லாரும் இவங்க பார்க்காத நேரமா உள்ள போய் அந்த டிவைன் வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இந்த மொத்த ஸ்வாட் கிரேவியார்டையுமே எங்களுக்கு சொந்தமா மாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேரும் போறதுக்கு முன்னாடியே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும், என்ன இங்க சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க திரும்பி பாப்பானுங்களா. பார்க்கும்போது பின்னாடி இருந்து அப்படியே வேக வேகமா ஒரு குரூப் வந்துகிட்டு இருக்கும். வந்தவனுங்க எவன்டா அது குறுக்கிற நிக்கிறது, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் ஒரு பஞ்சு. அதுல ஒருத்தன் கொடுத்த பஞ்ச்ல அந்த வாய் அப்படியே போய் ஏர்ல அப்படியே இவனுங்களும் பறந்து போயிடுவானுங்க. சோ 5 பாய்சன் ஹேண்டு அப்படின்னு ஒரு குரூப் அனாமத்தா இப்ப போயிடுச்சு. அடிச்சது வேற யாரும் கிடையாது, நம்ம சிங்மிங் தான். நம்ம சிங்மிங் தான் இப்ப வேக வேகமா உள்ள ஓடி வந்துகிட்டு இருப்பான். இப்ப இந்த மாக்குக்கும் நம்ம எல்டருக்குமான சண்டை ஆரம்பிச்சிருக்கோம்ல, இந்த மாக்கு வந்துட்டு இந்த எல்டரை வந்துட்டு அப்படியே அவன் தேடி தேடி பின்னாடி போகும்போது அப்படியே துரத்தி துரத்தி வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் உடம்பு ஃபுல்லாவே இந்த கீயை தான் கோட் பண்ணியிருப்பான், அவன் ஆக்ஸ்லையும் கோட் பண்ணியிருப்பான். சோ இது ஸ்வாட் கீன்னு வராது, ஆனா ஆரான் வரும்.
சோ இந்த ஆராவை வச்சு இந்த எல்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு இந்த எல்டரோட ஸ்வாடு அப்படியே ஒரு மாதிரி வளைய ஆரம்பிச்சிரும். இந்த ஒரு சாட்டலா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வளைய ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி வளைய ஆரம்பிச்ச உடனே ஓஹோ இப்பதான் உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிக்கிறியா, ஆனா உன்னோட ட்ரிக்ஸ் எதுவும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு வாய்ஸ் அவுட் விடும்போதே கரெக்டா இந்த எல்டர் அவனுக்கு பின்னாடி போய் அவன் மூஞ்சி மேலேயே ஒரு அவ்வளவுதான் மரத்தெல்லாம் உடைச்சுக்கிட்டு அவன் தள்ளி போய் விழுந்துருவான். இப்படி ஒரு சீனை எதுக்காக இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த உடாங் செக்டை சேர்ந்த எல்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத காட்டணும்ன்றதுக்காக தான். இவன் ஒரு ஜூனியர் எல்டர், அதாவது இந்த ஹியோவான் ஒரு ஜூனியர் எல்டர். இவனே இங்க இருக்கிறவங்கள அசால்ட்டா வெறும் ஒரு அடியில எல்லாம் அடிச்சுக்கிட்டு தெரியறான். அப்ப உள்ள போனானே இவனோட சீனியர் ஹியோசான், அந்த எல்டர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப அவனுக்கும் நம்ம சிங்மிங்க்கும் ஒரு சண்டை வந்துச்சுன்னா யாரு ஜெயிப்பான்றத பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. கண்டிப்பா இனிமேல் அதை பாப்பீங்க. சோ இப்ப இந்த ஹியோவான் எல்டரை பார்த்து சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா மாக்கு மாதிரி ஒரு ஆளை இவன் வெறும் ஒரே அடியில அங்க போய் தள்ளி விட்டுட்டான். இப்ப இந்த எல்டர் சொல்லுவான், இங்க இருக்கிறவங்க யாரும் இனிமேல் உள்ள போகவே கூடாது, நாங்க தான் உள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற டிசிபிள்ஸ உள்ள போக சொல்லிடுவான். நீங்க எல்லாரும் உள்ள போங்க, அவங்கள மீறி யாராவது ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா என் கையால நீங்க எல்லாம் சாவீங்க அப்படின்பா. அவன் சொன்ன உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, யாரும் அசையவே மாட்டாங்க. பார்த்தா உள்ள எல்லாரும் போக ஆரம்பிச்சிருவானுங்க இவனுங்களோட டிசிபிள். கடைசி ஆளும் உள்ள போன உடனே அந்த இடத்துக்கு 2 பேர் வருவானுங்க புதுசா. ஒருத்தன் பேரு சவப்பு ஸ்லாட்டரர், அதாவது ரெட் ஸ்லாட்டரர்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தன் பேரு கோக்பு. இந்த சவப்பு என்ன சொல்லுவானா, உடாங் செக்ட் இந்த ஸ்வாட் கிரேவியார்ட அவங்களே சொந்தம் கொண்டாடுறீங்க, இந்த ஸ்வாட் கிரேவியார்ட் எப்படி உங்களுக்கு சொந்தம், இது ஒரு பொதுவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். கரெக்டா இந்த நேரத்துல அந்த கோக்புவும் சொல்லுவான், இவன் சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன் தான் நார்மலா, ஆனா இந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன். ஸ்வாட் கிரேவியார்டுன்றது எல்லாருக்கும் பொதுவான விஷயம், ஜியாங்குல இருக்கிற யார் வேணாலும் பார்க்கலாம். உடாங் செக்ட் கண்டுபிடிச்சிருச்சுன்ற காரணத்துக்காக உடாங் செக்ட் தான் இதுக்கு சொந்தம் கொண்டாடணும்னு எந்த விதமான அவசியமே கிடையாது அப்படின்னு இந்த காக்போவும் சொல்லுவான். இது ஒரு நியாயமான விஷயம் தான். ஆனா உடாங் செக்ட் அதை ஏத்துக்குருவானுங்களா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டானுங்க. உடனே இந்த எல்டரும் அப்படின்னா எங்களை எதிர்க்க போறீங்களா, அதுவும் உடாங் செக்ட எதிர்க்க போறீங்களா அப்படின்னு கேட்பானுங்க. நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, இந்த ஸ்வாட் கிரேவியார்டு எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான், எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க எடுத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் இப்ப சண்டைக்கு ரெடி ஆயிட்டானுங்க. இவனுங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல இந்த எல்டரால கூட சமாளிக்க முடியாது. அப்படியே சமாளிக்கணும்னு நினைச்சாலும் கூட அந்த சண்டை ரொம்ப பெருசா போகும். இது மட்டும் இல்லாம இந்த சவப்பும் இந்த காக்போவும் பேசினதை கேட்டு சுத்தி இருந்தவனுங்களா இருக்கானுங்கல்ல, அதாவது நம்ம எல்டருக்கு பயந்துகிட்டு இருந்தவனுங்க, அவனுங்களும் தைரியத்தோட பேச ஆரம்பிச்சிருவானுங்க. இத்தனை பேரையும் எதிர்க்கிறதுன்றது இந்த எல்டருக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதனால அவனுங்களோட டிசிபிள்ஸ்லாம் உள்ள போயிட்டாங்களா இல்லையான்றத பாத்துக்கிட்டே இருப்பாரு. கடைசியா அந்த டிசிபிளும் உள்ள குதிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே இவரு இனிமேலு எல்லாத்தையும் அங்கே பாத்துக்குருவோன்னு சொல்லிட்டு டைரக்டா ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி மொத்தமா புழுதியை கிளப்பிடுவாரு. அப்படி புழுதியை கிளப்பின உடனே அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு டைரக்டா அந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ளே குதிச்சிருவாரு. அவ்வளவுதான், இப்ப அவரும் உள்ள போயிட்டாரு. இவர் உள்ள போனதை பார்த்த உடனே இவனுங்களும் எல்லாரும் உள்ள போக ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப அந்த சவப்பும் அந்த கோக்புவும் உள்ள குதிச்சிருவானுங்க. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவனுங்க எல்லாரும் நான் தான் உள்ள போவேன், நீ போக கூடாது, நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க ஆரம்பிப்பானுங்க. எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல கொல்லவே ஆரம்பிச்சிருவானுங்க ஒருத்தனை. இத ஏற்கனவே நம்ம சிங்மிங் கூட சொல்லியிருப்பான், இந்த ஆர்ஜின் எனர்ஜி பில்லுக்காக ஒரு போரே வரும்னு. இப்ப அந்த போர் தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு, ஆனா கொஞ்சம் சின்ன போரா இருக்கு. இப்படி எல்லாரும் இங்க அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அதுவும் எப்ப கடைசியா வரான். எல்லாம் முக்காவாசி பேர் உள்ள போயிட்டானுங்க. இப்பதான் நம்ம சிங்மிங் உள்ளேயே களத்துல இறங்குறான். சோ உள்ள இறங்குனவன் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்றத பாத்துக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் உள்ள போறோம், என்னைய எவன் தடுக்கிறான்றத பாத்துறேன். அங்க இருக்கிறவங்கள பார்த்து நம்ம சிங்மிங் சொல்லுவான், களத்துல நானும் குதிச்சிட்டேன், எவனாவது வந்துட்டு அடி வாங்கிட்டு அப்புறம் நான் உங்களை வார்ன் பண்ணலன்னா சொல்லக்கூடாது, எவனுக்கு அடி விழுகும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் ரொம்ப ரொம்ப வேகமா உள்ள போக ஆரம்பிப்பான். சிங்மிங்கு முன்னாடி போறப்பயே முன்னாடி போயிட்டு இருப்பானுங்கல்ல, அவனுங்களுக்குலாம் ஒரு சவுண்ட் கேட்கும். என்ன சவுண்ட் இது அப்படின்னு எல்லாரும் கேட்டு பார்த்தா, ஸ்வாட் கிரேவியார்டு, என்னோட ஸ்வாட் கிரேவியார்டு, என்னோட எனர்ஜி பில், இன்டர்னல் எனர்ஜி, வழிய விடுங்கடா, எவன் முன்னாடி வந்தாலும் அவனுக்கு அடிதான் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இதுக்கு முன்னாடி நம்ம உடாங் செக்ட் போறப்ப அப்படியே புழுதியெல்லாம் பறந்துச்சுல, இப்ப புழுதியோட சேர்த்து ஆளுங்களும் பறப்பாங்க. இங்கடா எங்க இருந்துடா இத்தனை ஆளுங்களும் பறந்துகிட்டு இருக்காங்க, எப்படா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா நம்ம சிங்மிங் எல்லாரையும் அடிச்சு மேல பறக்க விட்டுட்டே போய்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம சிங்மிங்க பார்த்த உடனே அவனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா டைரக்டா அவனை எதிர்க்க முடியாது. சோ அதனால அவனுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கிற மிச்ச பேர் இருக்காங்கல்ல, மவுண்ட் வா செக்டரோட டிசிபிள்ஸ், அவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பேக்சுனை வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம ஜாங் இதை பார்த்துட்டு யோசிப்பான்,
இப்ப சைட்ல இருந்து எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிங்மிங்கு இந்த மாதிரிலாம் பண்றத பார்த்த உடனே எல்லாரோட அட்டென்ஷனுமே நம்ம மேலதான் இருக்கு. அதனாலதான் நம்ம மேலேயும் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இது நார்மல் டியூவலை விட ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் ஏதோ ஒரு போர்க்களத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. முன்னாடி சிங்மிங் இருக்கிறதுனால இப்போதைக்கு எனக்கு எதுவும் தெரியல. ஆனா இது உண்மையிலேயே ஒரு போர்க்களம் தான். நான் எப்ப என் காலை லைட்டா தள்ளி வைக்கிறேனோ அப்ப என்னோட சாவு உறுதியா இருக்கும். அதனால நான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜாங் முடிவு பண்ணிக்கிறான். ஏன்னா இது ஒரு ரத்த பூமி, அந்த மாதிரிதான் இப்ப இந்த இடமே இருக்கு. நம்ம சிங்மிங் ரொம்ப ரொம்ப வேகமா எல்லாரையும் கிளியர் பண்ணதுனால ரொம்ப சீக்கிரமாவே இந்த ஸ்வாட் கிரேவியார்டோட என்ட்ரன்ஸை நம்ம சிங்மிங் கண்டுபிடிச்சிருவான். எல்லாரும் குதிக்கலான்னு போறப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும், மவுண்ட் வா டிவைன் டிராகன் பைத்தியக்கார பயலே அப்படின்னு. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்ல, அந்த பெக்கரோட லீடர் தான். சோ இந்த பெக்கரோட லீடர் இப்பதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கான். வந்தவன் இவனுங்க எல்லாரையும் கூப்பிடுவான். ஏண்டா எங்க கிட்ட இருந்து நீ இவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டு எங்களை கூட 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 கூட்டிட்டு போக மாட்ற, என்னடா இது இப்பதான் நீ நடந்துக்கிருவியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம சிங்மிங்கு சே இவன் இப்பதான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் உள்ள போக சொல்லிடுவான். உள்ள போக சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சிங்மிங்கும் அந்த பக்கம் வர ஆரம்பிப்பான். அப்ப இந்த பெக்கரோட லீடர் இருக்கான்ல, இவன் இங்க இத்தனை பேர் இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்குமே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாம இத்தனை பேர் இருக்கானுங்க, நம்ம இங்க இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. இந்த மவுண்ட்வாவை சேர்ந்தவனுங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் போனாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆச்சரியமும் இருக்கும். உடனே மிச்சம் இருக்கிற அந்த மத்த பெக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் வேக வேகமா ஆளுங்களை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லுவான். நாங்க ஓடி வந்ததுக்கே டயர்டா இருக்கோம், எங்களால இனிமேலும் சண்டை போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நாங்க இப்படியே பொறுமையா போறதுதான் நல்லது, அப்படி இல்லைன்னா வாங்க நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு பானுங்க. திரும்பி போறதா? முன்னாடி ஸ்வாட் கிரேவியார்டு இருக்கு, அதை விட்டுட்டு போக சொல்றியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு சைட்ல இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா அவன் முன்னாடி நின்னுகிட்டு இருந்தால நம்ம சிங்மிங்கு, அவன் அங்கிருந்து திரும்பி ஆளுங்களை பறக்க விட்டுக்கிட்டே வந்துகிட்டே இருப்பான். எவனையுமே பக்கத்துல வர விடாத மாதிரி நம்ம சிங்மிங்கு இந்த பெக்கர்ஸ் வரதுக்கான வழியை ஏற்படுத்துவான். இதை ஏற்படுத்தினோடனே இப்ப எல்லாரும் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெக்கர்ஸை பார்த்து சொல்லுவான். ஆனா அந்த பெக்கரோட லீடர் சொல்லிடுவான், நான் பரவாயில்ல, என்னோட ஆளுங்களாம் ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்காங்க, நாங்க வரது ரொம்ப கஷ்டம், இவங்களையும் நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது சே வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கே அந்த இடத்துக்கு போவான். போயிட்டு நேரா அந்த பெக்கர் இருக்கான்ல அவன் பக்கத்துல இருந்தவனா ஃபர்ஸ்ட் தூக்கி போடுவான். அடுத்து 2 3 4ன்னு இருந்தவனுங்க எல்லாரையும் பறக்க விட்டுருவான். எல்லாரையும் நேரா அந்த ஸ்வாட் கிரேவியார்டோட என்ட்ரன்ஸ்குள்ளேயே தூக்கி எரிஞ்சிருவான். எங்க இங்க இருந்து அந்த என்ட்ரன்ஸ் அந்த இடத்தோட சென்டர்ல இருக்கும், அது வரைக்கும் ஃபுல்லா தூக்கி எரிஞ்சிருப்பான், அதுவும் கரெக்டா எய்ம் வச்சு. இப்ப கடைசியா அந்த பெக்கரோட லீடரையும் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இப்ப நம்ம சிங்மிங் மட்டும்தான் இருக்கான். நம்ம சிங்மிங் என்ன யோசிப்பானா, இப்ப இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணு இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே இனி இடத்துக்கு உள்ள போயிருப்பாங்க. அப்படின்னா இங்க மேல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க யாருமே இதுக்கு தேவையே இல்லாத ஆட்கள், இவங்களை உள்ள விடுறது அவ்வளவு சரியா இருக்காது. அந்த காரணத்தினால நேரா நம்ம சிங்மிங் இவங்களை தாண்டி டக்குன்னு அந்த என்ட்ரன்ஸ்க்கு போயிருவான். போயிட்டு இனிமேல் யாரும் உள்ள வர முடியாது, உங்க எல்லாரையும் நான் அப்புறமா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் பேக் ஃபிளிப் அடிச்சு அப்படியே பின்னாடி ஜம்ப் பண்ணுவான். ரிவர்ஸ்ல ஜம்ப் பண்ணவன் அப்படியே அந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே அவனோட ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த பிளம் பிளாசத்தை மூலமா மொத்த என்ட்ரன்ஸையுமே வெட்ட ஆரம்பிச்சிருவான். அப்படி வெட்டுறதுனால என்ட்ரன்ஸும் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும், அந்த இடமும் அத்தோட மூடிக்கிறோம். நம்ம சிங்மிங் தான் இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ள கடைசியா என்டர் ஆகிறான். ஆனா கடைசியா என்டர் ஆகிற இவன் உள்ள போய் என்ன பிரச்சனை பண்ண காத்திருக்கான்றது இனிமேல் போக போக தான் நமக்கு தெரியும். இப்ப இதுக்கு முன்னாடியே நம்ம சிங்மிங்க்கு முன்னாடியே பேக்சுனும் மத்தவங்களும் உள்ள குதிச்சாங்கல்ல, அவங்க எல்லாரையும் எதிர்த்து ஒரு 3 பேர் நிப்பானுங்க. இவனுங்க 3 பேருமே அண்ணன் தம்பிங்க. இவனுங்க 3 பேரும் அசாசின்ஸா வேற இருப்பானுங்க. இவனுங்க 3 பேரும் ஒன்னாதான் செயல்படுவானுங்க. இவனுங்களோட பேரு த ஷேடோலெஸ் வெயிலர்ஸ். இவனுங்க ஹெனான் அப்படின்ற ப்ராவின்ஸ்ல ரொம்ப ரொம்ப மோசமான ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆளுங்க போல. இவனுங்க இப்ப நம்ம பேக்சுனையும் மத்தவங்களையும் இனிமேல் உள்ள போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்களுக்கு கொல்றதுனாலே பிடிக்குமா, அதனால நம்ம பேக்சுனை கொன்னே தீரணும், அதாவது பேக்சுனையும் குரூப்பையும் கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருப்பானுங்க. நம்ம பேக்சுனும் இனிமேல் பேசி பிரயோஜனம் கிடையாது, நம்ம சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகணும், சண்டை போட்டுட்டு இவங்களை தோக்கடிச்சுட்டு உள்ள போவோம், எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டயலாகெல்லாம் சொல்லுவான். சொல்லும் போதே ஏதோ ஒன்று உடையிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அதாவது நார்மலா இந்த மாதிரி நேரத்துல ஏதோ ஒன்று உடையிற மாதிரி சவுண்டு கேட்டாலே அது நம்ம சிங்மிங்கா தான் இருக்கணும். நம்மளுக்கு தான் இந்த கதவை திறந்துட்டு வர்றது பொறுமையா வரதெல்லாம் பழக்கமே கிடையாது, எதையாவது உடச்சுக்கிட்டு தானே குதிப்பாரு. சோ உடச்சுக்கிட்டு குதிக்கிறவன் சாதாரணமா குதிக்க மாட்டான். அந்த 3 மொட்டைங்க இருந்தானுங்கல்ல, அதுல ஒருத்தன் மேலேயே குதிப்பான். குதிச்சுட்டு கேட்பான், யாரா நீங்க அப்படின்னு. உடனே அவனுங்க, டேய் நான் இதை கேட்கணும்டா,
என் தம்பி மேலே குதிச்சுட்டு யாரா நீ அப்படின்னு அவன் பேச ஆரம்பிப்பான். அவன் பேச வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவனுங்க 3 பேரையுமே அடிச்சு போட்டுருவான். இவனுங்களை அடிச்சுட்டு நம்ம பேக்சுனை பார்த்து கேட்பான், யார் இந்த கோமாளிங்க அப்படின்னு. உடனே பேக்சுன் சொல்லுவான், ஆக்சுவலா அவனுங்க வந்து ஷேடோலெஸ் வெயிலஸ், இவனுங்க ஹெனான்ல ரொம்ப ரொம்ப மோசமான கொலை பண்றவனுங்க அப்படின்னு சொல்லும் போது, மோசமா கொலை பண்ணுவானுங்களா? யார் இவனுங்களா? இவனுங்களை எவனாவது கொலை பண்ணாம இருந்தா சரி, இந்த மாதிரியான வீக்கான ஆளுங்களா எதுக்கு இந்த இடத்துக்குலாம் வரானுங்க, தேவையே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி இவன் பேசுறதை கேட்டு நம்ம பேக்சுன் யோசிப்பான், டேய் அவனுங்க வீக்கெல்லாம் கிடையாதுடா, நீ தாண்டா இப்படி இருக்க, அப்படி எவ்வளவு தாண்டா உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, இவன் மான்ஸ்டர்ன்றத அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான்றது நம்ம பேக்சுனுக்கு அப்பதான் புரிய வரும். அடுத்து நம்ம சிங்மிங் என்ன சொல்லியிருப்பானா, இவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு அந்த டோர் இருக்குல்ல, உடஞ்சு போன அந்த டோர் பீசஸ் எல்லாமே உள்ளதான் விழுந்திருக்கும், சோ அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க சொல்லியிருப்பான். இவனுங்க அதை ஒன்னா சேர்த்தோன்னே அதுல ஸ்வாட் கிரேவியார்ட் அப்படின்னு எழுதி இருக்கிறத நம்ம சிங்மிங் கவனிப்பான். அதை பார்த்துட்டு இப்படி இவ்வளோ ஆப்வியஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட உடனே நம்ம ஜாங்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சீனியர், இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்கு யார் பேர் வச்சிருப்பா? மெடிசன் இமோர்டல் தானே வச்சிருக்கணும். என்ன சீனியர் நீங்க, அவரோட சமாதிக்கு அவரே பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பேர் வச்சோடனே உள்ள போய் படுத்துக்கிட்டாரா? வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ இது ஒரு நியாயமான கேள்விதான். அவரோட சமாதிக்கு அவரே இவ்வளோ பெருசா பேர் வச்சு கட்டியெல்லாம் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்லைன்னா அவர் வேற யாருக்கிட்டையாவது சொல்லி வச்சிருக்கலாம், அதாவது இந்த மாதிரி ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் மேபி அதுவும் நடந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் என்ன யோசிச்சிருப்பாருன்றது யாருக்கும் தெரியாது. இதை உருவாக்குனது மெடிசன் இம்மோர்டலா இருந்தாலும் சரி, இல்ல அந்த ஊன்ல ஸ்வாட் இன்டர்செப்டரா இருந்தாலும் சரி, இல்ல 2 பேருமே ஒன்னா ஒருத்தரா இருந்தாலும் சரி, அவரு கண்டிப்பா சாதாரண ஆளா இருந்திருக்கிற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சிங்மிங் யோசிப்பான். ஏன்னா இவனுங்க நின்னுக்கிட்டு இருந்த அந்த நிலம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஹைட்ல இருந்துச்சு. அங்க இருந்து இவ்ளோ பள்ளம், இவ்ளோ பெரிய ஒரு பள்ளத்தை உருவாக்கி இதுக்குள்ள வந்து இவ்ளோ பெரிய இடத்தையும் உருவாக்கி இருக்கான். இது இன்னும் எவ்வளவு தூரம் போகும்னு வேற இவனுங்களுக்கு தெரியாது. இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கானா கண்டிப்பா அவன் சாதாரண ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். மத்தவங்க கிட்டையும் நம்ம சிங்மிங் சொல்லுவான், எல்லாரும் கவனமா இருங்க, இது ஒரு நார்மலான சமாதியா இருக்க போறது கிடையாது அப்படின்னு. இதை சொல்லும் போது அந்த பெக்கரோட லீடர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு நம்ம சிங்மிங்க பார்த்து கேட்பான், இப்ப நம்ம இருக்கிற ஆளுங்களை வச்சுட்டு இதுக்குள்ள போறது அவ்வளோ ஈஸி கிடையாது, கண்டிப்பா நிறைய பிரச்சனை வரும். வேற யாரையாவது வேற ஏதாவது ஒரு குரூப்பை நம்ம கூட சேர்த்துக்கலாமே, அவங்க கூட சேர்ந்து ஒன்னா சேர்ந்து நம்ம செயல்பட்டோம்னா நம்மளால ஈஸியா எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும் தானே அப்படின்னு அந்த பெக்கரோட லீடர் கேட்பான். ஆனா அதுக்கும் பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அவனுங்களாம் அவ்வளோ நல்லவனுங்களா இருந்து சேரதுக்கு சம்மதிச்சானுங்கன்னா அவனுங்க முதல்ல இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்கு வந்திருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு சுயநலமான காரணத்துக்காக தான் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவனுங்களை நம்பி ஒன்னா சேர முடியாது. ஒருவேளை இவனுங்களாம் ஒன்னா சேரணும்னு நினைச்சாலும் கூட அதை ஏற்கனவே அவனுங்க வெளியே சேர்ந்திருப்பானுங்க. அப்படி சேர்ந்துட்டு தான் உள்ளே குதிச்சிருப்பானுங்க. சோ உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் வேற யாரையும் நம்புறது அவ்வளவு சரியா இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அது இவனுங்களுக்கு முன்னாடி களத்துல இறங்கின இந்த உடாங் செக்ட் தான். யாரு எவ்வளவு பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, உடாங் செக்ட் மொத்தமா வந்திருக்கானுங்கள, அவனுங்களை எதிர்த்து சண்டை போடுறது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. அவனுங்க ஒரு பெரிய ஆளுங்களா இருப்பானுங்க, ஒரு பெரிய பிரச்சனையா வருவானுங்க. அந்த காரணத்தினாலேயே நிறைய பேர் ஏற்கனவே டீமா இருப்பானுங்க அவனுங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக. சோ நம்ம டீம் போய் சேர்றதுன்றது இனிமேல் பாசிபிள் கிடையாது அப்படின்னு நம்ம சிங்மிங் யோசிப்பான். இருந்தாலும் நம்ம சிங்மிங் கிட்டே ஒரு பிளான் இருக்கும். இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் டீமா சேர்ந்திருப்பானுங்கல்ல, இவனுங்களாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் உடாங் செக்ட் கூட சண்டை போட்டு 2 பேரும் டயர்ட் ஆயிட்டா அப்ப 3வது ஆளா பின்னாடி இருந்து போற நம்ம சிங்மிங் ஈஸியா எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு இந்த ஸ்வாட் கிரேவியார்ட்ல என்ன இருக்கோ அதை தனக்கு சொந்தமா மாத்திக்கலாம் அப்படின்றத முடிவு பண்றான். அப்ப இந்த பெக்கரோட லீடர் திரும்பி வந்து சொல்லுவா, நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நம்ம என்னவா இருந்தாலும் சரி சீக்கிரமா போறதுதான் நமக்கு நல்லது, இல்லனா இந்த ஆரிஜின் எனர்ஜி பில் வேற யார் கையிலையாவது போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதை சொன்ன உடனே நம்ம சிங்மிங்கும் ஆமா என்ன இருந்தாலும் சரி நம்ம சீக்கிரமா போறதுதான் நமக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். கூப்பிட்ட உடனே எல்லாரும் ஓகேன்னு சொல்லுவாங்களா, அதோட சேர்ந்து இந்த பெக்கரோட லீடரும் ஓகே அப்படின்பா. உன்னை எவன்டா கூப்பிட்டது அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்பானா, இல்ல நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல அப்படின்பா. நீ கொடுக்குற ஹெல்ப்பை வச்சு உன் ஹெல்ப்பை வாங்கி நான் என்ன பண்ண போறேன், சுஷு போயிட்டு வா போப்பா சுஷு அப்படின்பா. நான் ஒன்னும் நாய் கிடையாதுப்பா, இருப்பா நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இங்க இல்லைனாலும் கண்டிப்பா நீ வெளில போனதுக்கு அப்புறம் உனக்கு நிறைய தேவைப்படும்ல, அதுக்கு நான் நிறைய நல்லா ஹெல்ப் பண்ணுவேன், என்னைய கூட வச்சுக்கோ அப்படின்பா. நீ வச்சிருக்க ஹெல்ப்பை வச்சு நாங்க என்ன பண்றது, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 இன்ஃபர்மேஷன் கொடுப்ப அவ்வளவுதானே அப்படின்னு கேட்பான். அப்ப நம்ம சிங்மிங்க்கு டக்குன்னு ஒரு ஐடியா வரும். இன்ஃபர்மேஷன், இவனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் முக்கியமா
ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னு நம்ம சிங்மிங் யோசிப்பான். இது என்னன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சிங்மிங்கே சொல்லுவான், கவனிங்க. ஸோ நம்ம சிங்மிங் என்ன கேட்பானா, உன்னால ஒரு சாதாரண பெக்கரை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்பான். கண்டுபிடிக்க முடியும் தான், அது ரொம்ப ரொம்ப ஈஸியான காரியம் தான் அப்படின்பா. சொன்ன உடனே சரி நீ என் கூட வரலாம், ஆனா அதுக்கு நான் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். நான் சொல்ற ஒரு பெக்கரை நீ எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். அந்த பெக்கர் உகான் பிரான்ச்ல இருக்கான், அவனோட பேரு ஜாங் பால் அப்படின்னு சொல்லுவான். நம்ம சிங்மிங்க்கு அப்ப ஒரு ஃபேஸ் வேற வச்சிருப்பான். அவனுக்கு இந்த ஜாங் பாலை பார்க்க போறோம் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஜாங் பாலுன்றவன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சிங்மிங்கு இந்த லைஃப்க்கு புதுசா எந்திரிக்கும் போது அவன் தான் அடிச்சிருப்பான். நம்ம சிங்மிங்க இந்த லைஃப்ல எவனும் அந்த மாதிரி அடிச்சிருக்கவே மாட்டான். ஏன் போன லைஃப்ல கூட அந்த மாதிரிலாம் எவனும் அடிச்சிருக்கவே மாட்டான். அப்படி இருக்கிறப்ப நம்ம சிங்மிங்கையே தூக்கி போட்டு அவன் அடிச்சிருப்பான். அப்படி இருக்கிற ஒருத்தனை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளா, இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் பழி வாங்கணும்னு நம்ம சிங்மிங்கு அதே பேரை ஞாபகம் வேற வச்சிருக்கான். அவனை தான் இப்ப கேட்பான் அந்த பெக்கரும், நீ சொல்றத என்னமோ ஈஸி தான், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஆனா நீ சொல்றத பார்த்தா அவனை ஏற்கனவே உனக்கு தெரியும் போலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம சிங்மிங்கும், தெரியுமாவா, அவன் எனக்கு நிறைய கொடுத்துருக்கான், அது எல்லாத்தையும் நான் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க வேணாம், அதுக்கு தான் அவனை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் ஆர்வத்தோட இருக்கேன் அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லிட்டு போவான். இதை கேட்ட உடனே இந்த பெக்கருக்கு புரிஞ்சிடும், இவனை பார்த்தாலே தெரியுது, ஏன்னா இப்பவே அந்த ஜாங் பாலுன்ற பெக்கருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்றவான். கண்டிப்பா அந்த ஜாங் பாலுக்கு நேரமே சரியில்லை போல, தெரியாம நம்ம சிங்மிங் மேல கை வச்சிட்டான், இனிமேல் அவன் நிலைமை அவ்வளவுதான். இப்ப நம்ம சிங்மிங் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நடந்து போய்கிட்டு இருப்பானா, அப்ப இந்த பெக்கரோட லீடர் ஒரு விஷயத்த கவனிப்பான். இந்த இடம் ரொம்ப ரொம்ப வெளிச்சமா இருக்கும், இவங்க போற பாதை ரொம்ப ரொம்ப அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு, ஆனாலும் இந்த இடம் வெளிச்சமா இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த இந்த இவனுங்க நடந்து போறானுங்கல்ல, மேல இருக்க ரூஃப்ல ஒரு வித்தியாசமான ஒரு பேர்ல வச்சிருப்பாங்க. இதோட பேரு பாஸ்பரசன்ட் பேர்ல்ஸ். இது மூலமா தான் இங்க இந்த இடத்துக்கு வெளிச்சம் வருது. இதுல ஒன்னே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இதுல இத்தனைய வாங்கி இவன் வச்சிருக்கானா, கண்டிப்பா இதை உருவாக்குனவன் ரொம்ப பெரிய பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெக்கர் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா இந்த இடம் இருட்டாக ஆரம்பிச்சிடும். என்ன டக்குன்னு இருட்டாயிடுச்சு அப்படின்னு மேல பார்த்தா நம்ம சிங்மிங் தான். அவரு என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த பாஸ்பரசன்ட் பேர்ல்ஸ் எல்லாம் நல்ல விலைக்கு போகும்னு சொன்னா சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, அதனால அது எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டுக்க ஆரம்பிச்சிருவான். இது எல்லாத்தையும் நல்ல விலைக்கு வித்தரலாம் அப்படின்னு. இப்ப இந்த பெக்கர் கேட்பான், இது இப்ப ரொம்ப முக்கியமான விஷயமா, அந்த உடாங் செக்ட் இனியாரோ அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லுக்கு பக்கத்துல போயிருந்தாங்கன்னா என்ன பண்றது, அவங்க எங்க இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவனுங்களோட எனர்ஜியை நான் டிடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அவனுங்க இங்க இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். இப்ப இந்த பெக்கர் யோசிப்பான், என்னது நீ அவனுங்களோட எனர்ஜியை டிடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, எனக்கு இவனுங்க முன்னாடி நிக்கிறவனுங்க ஆளுங்களே ஒரு மாதிரி வித்தியாசமா தான் தெரியறானுங்க, அப்படி இருக்கிறப்ப எங்கேயோ இருக்கிற அந்த உடாங் செக்டோட மெம்பர்ஸோட எனர்ஜி எல்லாத்தையும் இவன் இங்க இருந்து டிடெக்ட் பண்றான்னா, அப்ப இவனோட எனர்ஜி டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு, இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெக்கர் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி இவனுங்க நடந்து போய்கிட்டே இருக்க அந்த இடம் குறுகலா மாறுறத நம்ம ஜாங் கவனிப்பான். அதாவது போக போக இந்த இடம் ரொம்ப ரொம்ப நேரோவா போயிட்டே இருக்கும். அப்படி போக போக இவனுங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த ஜோகுல் இருப்பான்ல, அவன் ஒரு வித்தியாசமான ஏதோ ஒரு வாசனை மாதிரி ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த வாசனை வந்த உடனே நம்ம சியோல் தான் சொல்லுவா, இது ரத்தத்தோட வாசனைன்னு, அதாவது பக்கத்துல எங்கேயோ எவனுக்கும் அடிபட்டிருக்கு, அந்த பிளட்டோட ஸ்மெல் தான் இது எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னு. இவங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே அங்க நிறைய பேர் இறந்து கிடக்கிறதா பாப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்திருக்கிற அந்த ரத்தம் இருக்குல்ல, அது சிவப்பு கலர்ல இல்லாம ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருக்கும். அப்படின்னா பாய்சன்னால இவங்க எல்லாரும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், இது எல்லாமே டிராப்ஸ் அப்படின்னு. டிராப்பா எப்படி அப்படின்னு இந்த ஜாங் கேட்கும் போது நல்லா கவனமா பாருங்க, அவனுங்களோட பாடிஸ் எல்லாத்துலயுமே நிறைய நீடில்ஸ் குத்தி இருக்கு, இது எல்லாமே கண்டிப்பா பாய்சன் நீடில்ஸா தான் இருக்கணும், இதனாலதான் இவனுங்களால அசைய கூட முடியாம எல்லாரும் இங்கேயே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இது சொன்ன உடனே இப்ப எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல டிராப்ஸ் இருக்குன்னா அதனால நிறைய பிரச்சனை இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியையுமே பார்த்து பார்த்து தான் எடுத்து வைக்கணும், ஏன்னா டிராப்ஸ்ல மாட்டிக்கிட்டா அதனால நிறைய ஆபத்தும் இருக்கும். இவனுங்க நடந்து போக போக அந்த இறந்து போனவங்களை பார்க்க பார்க்க நம்ம பேக்சோனுக்கு அப்பதான் தோணுது, இந்த ஜியாங்கு உண்மையிலே இப்படிதான் இருக்கும் போல, நம்மளும் ஒரு அடியை தப்பா எடுத்து வச்சா கூட நம்மளும் இந்த மாதிரி தான் கிடப்போம், எப்போ வேணாலும் சாவு வரலாம், இதுதான் உண்மையான ஜியாங்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவனும் நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பான், இவ்வளோ டிராப்பை வைக்கிறதுக்கான காரணம் என்ன, ஒருவேளை ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை மறைச்சு வைக்கணும்னா இவ்வளோ டிராப்பை வைக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல, வரவன் அந்த பொருளை எடுக்கணும்னு தானே இதை உருவாக்குறவன் நினைக்கணும்,
அதுக்கு பதிலா வரவன் இந்த பொருளையே எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியே இந்த இடத்த உருவாக்கி இருக்காங்களே. இதுக்கான காரணம் என்ன? இந்த மெடிசன் இமோர்டல் அப்படி என்னதான் யோசிச்சிருப்பான் இந்த இடத்த உருவாக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இருந்தாலும் நம்மளுக்கு போக போக பதில் கிடைக்கதான் போகுது அப்படின்பான். அப்ப இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது இந்த பெக்கரோட லீடர் வந்துட்டு மேல ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்குன்றத பாப்பா. இப்ப இவ்வளவு நேரமா இந்த பாஸ்பரசன்ட் பேர்ல்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல, இது எல்லாமே வெள்ளை கலர்ல இருக்கும். ஆனா இந்த பெக்கர் பாக்குறது நல்லா சிவப்பு கலர்ல இருக்கும். அதை பார்த்துட்டு அதை எடுத்த உடனே, பாத்தியா இது எனக்கு தான், இதுக்கு மட்டும் நீ பங்கு கேட்டேன்னா பிச்சு போடுவேன், இது விற்கிற காசு ஃபுல்லா எனக்கு தான் அப்படின்பா. நான் சொல்லாம அதை எதுக்குறா தொட்ட அப்படின்னு நம்ம சிங்மிங் கேட்கும் போது டக்குனு இவனுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். எல்லாரும் அப்படியே மொத்தமா திரும்பி பாப்பானுங்களா. பார்த்தா ரொம்ப தூரத்துல இருந்து இந்த ரூஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டே வரும். ஐயோ ஓடுங்கடா அப்படின்னு நம்ம சிங்மிங் கத்துவான். கத்துற உடனே எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க, அவனுங்களுக்கு உயிருக்கு பயந்து. ஏன்னா இந்த ரூஃப் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வேகமா உடைச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். எல்லாரும் தெரிச்சடிச்சு ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. இப்பதான் இந்த சிங்மிங் சொல்லுவான், இதுக்கு தாண்டா நான் இந்த பெக்கர்ஸே நம்புறதே இல்ல. நீ என்ன லூசா, நான் சொல்றதுக்கு முன்னாடி எதுக்குற அதை போய் தொட்ட, இப்படி தொட்டதுனால இப்ப எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு பாத்தியா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்ல போனா அந்த பெக்கரே அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் இத்தனைய தொட்டான், அது ஆனா ஒண்ணுமே ஆகல, நான் வெறும் ஒன்னதான் தொட்டேன், இவ்வளவு பிரச்சனையும் வரணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இவனுங்க பக்கத்திலேயே இந்த செவரு உடைய ஆரம்பிச்சிடும், கிராக் விழுக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அது விழுந்துச்சுன்னா இவனுங்க எல்லாரும் செத்தானுங்க. ஆனா போக போக இந்த பாதை வேற இன்னும் நேரவாக ஆரம்பிச்சிடும். அப்ப இன்னும் வேகமா வேற ஓடணும். அதனாலயே சிங்மிங் என்ன பண்ணுவான்னா, இவனுங்க எல்லாரையும் வேகமா ஓட சொல்லிட்டு இவன் ரிவர்ஸ்ல ஓட ஆரம்பிச்சிருவான். அதாவது இவனுங்க எங்க இருந்தானுங்களோ பின்னாடி எல்லாரும் இருக்கானுங்கல்ல, அதுக்கு பின்னாடி போயிடுவான் நம்ம சிங்மிங். போயிட்டு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவான். எல்லாரும் வேகமா ஓட ஒரு கட்டத்துல இவனுங்களுக்கு லைட் தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப தூரத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியும். அப்ப நம்ம வெளியில போக போறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவானுங்க. இருந்தாலும் வேகமா ஓடி ஆகணும். உடனே நம்ம சிங்மிங் என்ன பண்ணுவானா, எல்லாரையும் பின்னாடி இருக்கிறவனுங்களை பின்னாடி இருந்து மொத்தமா அவனோட ஃபுல் பவர் வச்சு உதப்பான். அப்படி உதச்ச உடனே எல்லாரும் அப்படியே மொத்தமா தள்ளிக்கிட்டு வெளில வந்து விழுந்துருவானுங்க, அப்படியே குவிஞ்ச மாதிரி. விழுந்த உடனே அப்பாடியோ ஒரு வழியா நம்ம தப்பிச்சிட்டோம்டா, இப்ப நம்ம சேஃப் தாண்டா. அந்த மொத்த காரிடாருமே கொலாப்ஸ் ஆயிருக்கும், இவனுங்க சேஃபா தான் இருப்பானுங்க. ஆனா இவனுங்களை காப்பாத்துன நம்ம சிங்மிங்க்கு என்னாச்சுன்னு யாருமே பார்க்க மாட்டானுங்க. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு, ஐயோ சிங்மிங்க்கு என்னாச்சு, சிங்மிங் உனக்கு கேக்குதா அப்படின்னு நம்ம ஜோகுலும் போயிட்டு அந்த கல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே இந்த பெக்கர் யோசிப்பான், மவுண்ட் டிவைன் டிராகனா அவனுக்கு என்னாச்சு? அவன் ஒரு நல்ல ஸ்வாட்ஸ்மேனா இருந்தா, என்னை ஏமாத்தி இருந்தாலும் அவன் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கா மாறக்கூடிய ஒரு ஆளா இருந்தான். அப்படி ஒருத்தன் என்னால செத்து போயிட்டானா, இது எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுகலான்னு போவான். கரெக்டா அப்ப மவுண்ட் டிவைன் டிராகன் கத்தும் போது மவுண்ட் டிவைன் டிராகன் திரும்பி அந்த கல் எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு வெளில வருவான். இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சாகரவனா நம்ம சிங்மிங், அதனாலதான் ஈஸியாவே வெளில வந்துட்டா. சோ அவன் வெளில வந்த உடனே இதை பார்த்துட்டு அந்த பெக்கர், அப்பாடியோ நீ வெளில வந்துட்டியா, நீ உயிரோட இருக்க, கடவுளே கடவுளுக்கு நன்றி, மவுண்ட் டிவைன் டிராகன் உயிரோட இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. அப்ப நம்ம சிங்மிங் அவனோட கையை பிடிச்சு அப்படியே அந்த கையை அப்படியே வந்து இன்னும் அழுத்த ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ற நீ, எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கும் போது, நீ சொல்றதுக்கு நிறைய விஷயம் வச்சிருக்க போலயே, உன் நன்றியெல்லாம் அப்புறமா சொல்லிக்கோ, ஆனா நீ பண்ண பாத்தியா அந்த வேலைக்கான பிரைஸை யாரு பே பண்றது, நீ இப்ப பண்ண பிரச்சனைனால நம்மளுக்கெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு உனக்கு தெரியும் தானே, அதுக்கு ஒரு 4 அடியாவது வாங்கலைன்னா நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சவுண்டு மட்டும் தான் கேட்கும். அவனுக்கு என்ன ஆச்சுன்றது இனிமேதான் காட்டுவாங்க. இப்ப நம்மளுக்கு அந்த உடாங் செக்டை சேர்ந்த ஆளுங்களை காட்டுவாங்க. இவனுங்க எல்லாரும் ரொம்ப முன்னாடி போய்கிட்டு இருப்பானுங்க. ஆனாலுமே இவனுங்களுக்கும் நிறைய டிராப்ஸ் வரும். இந்த டிராப்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஹியோசான் எல்டர் இருந்ததுனால ஓரளவு தப்பிச்சு இவனுங்க எல்லாரும் உயிரோட போயிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இவன் எல்லாத்தையும் காப்பாத்திடுவான். அப்ப அவன் யோசிப்பான், இந்த மெடிசன் இமோர்டல் எதுக்கு இந்த இடத்துல இவ்வளவு டிராப்ஸ் செட் பண்ணியிருக்கா, அப்படி என்னதான் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஜின்ஹியூன் சொல்லுவான், இவங்க எல்லாரும் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்டர், நம்ம இன்னும் சீக்கிரமா போகணும் அப்படின்னு. ஏன்னா இவனுங்க ஏற்கனவே முன்னாடி போனாலும் இவனுங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறவனுங்க எல்லாரும் இன்னும் வேகமா வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்ப இந்த எல்டர் யோசிப்பான், எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, நான் பிளான் பண்ணபடி எதுவுமே போகல, என் பிளான் எல்லாமே எங்கேயோ தப்பாக ஆரம்பிச்சிருச்சு, எங்கன்னு தான் எனக்கு தெரியல, இப்படியே போச்சுன்னா இந்த ஆரிஜின் எனர்ஜி பில் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு யோசிப்பான். இந்த பிளான்ல எங்க தப்பாக ஆரம்பிச்சிச்சு நம்ம யோசிக்கும் போது அவனுக்கு ஞாபகத்துல வரது எல்லாமே நம்ம சிங்மியூங் மட்டும்தான். அந்த பையனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்? இல்ல இருக்காது. இவ்வளோ பெரிய விஷயத்தையும் அவனால பிளான் பண்ணியிருக்கவே முடியாது. கண்டிப்பா இது எதுவும் அவனோட பிளானிங் கிடையாது, இதெல்லாம் தானாவே நடக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிடுவான்.
ஆனா இது எல்லாமே நம்ம சிங்மிங் யோசிச்ச மாதிரி தான் நடக்குதுன்றது இந்த எல்டருக்கு இன்னும் புரியல. இப்ப இந்த எல்டர் வரவங்களை தடுத்தாகணும் அப்படின்றதுக்காக இந்த ஹியோவான்னு இன்னொரு எல்டர் இருந்தான்ல, ஒரு ஜூனியர் எல்டர், அவன் கிட்ட சொல்லுவான், நீ வரவங்க எல்லாரையும் தடுக்க ஆரம்பி, மிச்சம் எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ, நான் ஒரு 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போறேன்னு ஜின் யூனையும் சேர்த்து இன்னொரு 2 பேரை மட்டும் சேர்ப்பான். இவங்க 3 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவன் ஆரிஜின் எனர்ஜி பில் எடுக்கிறதுக்காக இந்த ஹியோசான் எல்டர் போவான். அப்படி இவனுங்க போகும்போது இன்னும் கொஞ்சம் தூரத்துல இவனுங்களுக்கு பாய்சன் ஆரோஸ் வரும். அந்த பாய்சன் ஆரோஸையும் இந்த எல்டர் பிளாக் பண்ணிடுவான். இப்ப அவனுக்கு அந்த மெடிசன் இம்மோர்டல் மேல இன்னும் கோவம் வரும். பாய்சன் ஆரோ வச்சிருக்க, அதுவும் இவ்வளோ கொடிய பாய்சன் இருக்கிற ஆரோஸ் எல்லாத்தையும் எதுக்காக இங்க வச்சிருக்க, அப்படி என்னதான் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அந்த மெடிசன் இம்மோர்டலை திட்டிக்கிட்டே நடந்து போவான். அப்ப இந்த ஜின்ஹியூன் சொல்லுவான், எல்டர் எனக்கு ஒன்று தப்பா படுது, முன்னாடி யாரோ ஒரு மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அதாவது மனுஷங்க இல்ல, மனுஷங்களோட பிரசன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. இப்ப இந்த எல்டருக்கு நல்லாவே தெரிவாங்க, ஸ்குவாட் கிரேவியார்ட்ல நம்ம தான் முன்னாடி வந்தோம், ஆனா நமக்கு முன்னாடி ஆளுங்களா, யார் இவங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வரவனுங்க மனுஷங்க மாதிரியே தெரிய மாட்டானுங்க. அவனுங்க கிட்ட லிவிங் எனர்ஜியே இருக்காது, எல்லாருமே ஜாம்பிஸ். இந்த மாதிரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் மான்வா எல்லாத்துலயுமே இந்த ஜாம்பிஸா அவங்க அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அதோட பேரு ஜியாங்ஷி. இந்த ஜியாங்ஷினா என்னன்னா, இவங்க யாருக்கும் உயிரே இருக்காது, இவங்க எல்லாரும் இறந்து ஒரு மாதிரியான பிணமாவே நடந்துகிட்டு இருப்பாங்க. இவங்கள கண்ட்ரோல் பண்றது அந்த டெட் எனர்ஜின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த டெட் எனர்ஜி எல்லாமே இவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருந்த லிவிங் எனர்ஜி டெட் எனர்ஜியா மாறி இருக்குமா. ஸோ இதை ஜியாங்ஷின்னு சொல்லுவாங்க. இந்த ஜியாங்ஷி ஒரு சில மார்ஷியல் ஆர்ட் மான்வாஸ்ல இருக்கும் இந்த மாதிரி. ஸோ நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்ட் மாதிரி இன்னும் ஒரு சில மான்வாஸ்ல இது இருக்கும். இந்த ஜியாங்ஷியை பார்த்த உடனே இந்த எல்டருக்கு ஆச்சரியமும் வரும், கோவமும் வரும். இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஜியாங்ஷிஸை வைக்கணும்னு எந்த விதமான அவசியமே கிடையாது. அதாவது இந்த ஜியாங்ஷியை ஸ்பெல் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மான்வாலையும் சரி, நிறைய மான்வாஸ்ல இந்த டெட் எனர்ஜியை யார் யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களால இந்த ஜியாங்ஷிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இப்படி ஒரு இடத்துல, ஸ்குவாட் கிரேவியார்ட் மாதிரி ஒரு இடத்துல இந்த ஜியாங்ஷிஸை வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு இந்த எல்டர் யோசிப்பான். இப்ப இந்த ஜியாங்ஷிஸ் எல்லாமே இவங்களை பார்த்த உடனே அடிக்கிறதுக்காக வருவாங்க, அதாவது அட்டாக் பண்றதுக்காக. இவங்களுக்கு வலியும் தெரியாது, பசியும் தெரியாது. இவங்க எல்லாரையும் கொன்னா மட்டும்தான், ஏற்கனவே செத்தவங்க தான், இவங்க தலையை வெட்டினா மட்டும்தான் இவங்கள தடுக்க முடியும். அதனால இவனுங்க 4 பேரும் இப்ப இதை அதை செய்யறதுக்கு தான் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா இவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்ப இவங்களுக்கு நேரம் இல்ல. இந்த மெடிசன் இம்மோர்டல் ஏதோ ஒண்ணு பெருசா பண்ணியிருக்கான், அவன் பேரை நம்பிட்டு நானும் இல்ல வந்துட்டேன், ஆனா இங்க யாருமே உயிரோட போக முடியாத மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு இந்த எல்டர் யோசிப்பான். உண்மையிலே இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த பெக்கரை காட்டுவாங்க. அவன் மண்டை மேல நல்லா புடைச்சு இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம சிங்மிங் நல்லா போட்டு வெளுத்திருப்பான். இப்படி பண்ணதுனால இவன் மண்டையில இருக்கிற முடிய ஒவ்வொன்னா புடுங்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம சிங்மிங்க்கு இவன் மேல கோவம் வருது. இருந்தாலும் கொஞ்சம் வயசானவனா போயிட்டான் அப்படின்றதுனால நம்ம சிங்மிங் எதுவும் பண்ணாம இருப்பான். ஆனா இவனை சுத்தி இருப்பானுங்கல்ல, அதாவது இந்த பெக்கர் லீடர் இல்லாம அவனோட அசிஸ்டன்ட் பெக்கர்ஸ் எல்லாம் இருப்பானுங்கல்ல, அவனுங்க எல்லாரும் இவனை இங்கே புதைச்சிடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா இவன் பண்ண தப்புனாலதான் நாங்க சாகிறதுக்கு இருந்தோம், அதனால இவனை இங்கே புதைச்சிடலாம், இவெல்லாம் ஒருத்தே கிடையாது அப்படின்றவானுங்க. இந்த பெக்கரும் என்னோட ஆளுங்களே இப்படி பேச ஆரம்பிச்சுட்டானுங்களே, என் மனசு தாங்கல அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருவான். இருந்தாலும் நம்ம சிங்மிங் ஃபைனலா ஒரே ஒரு வார்னிங்கோட விட்டுருவான். இதுக்கு மேல நீ எதுவும் பண்ணக்கூடாது, எதையாவது தொட்ட அப்பவே உன் கையை வெட்டிடுவேன், பேசாம மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவான். சரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் சாரி அப்படின்னு இவனை அழுதுகிட்டே சொல்லுவான். ஆனாலும் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம சிங்மிங்க்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த இடத்துல நிறைய பெரிய பெரிய தூண்கள் இருக்கும், அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய டோரும் இருக்கும். அவனுங்க இவ்வளவு நேரம் பார்த்த இடம் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ ஒரு கட்டப்பட்ட எப்படி இருக்கும், அதாவது ஏதாவது ஒன்று கட்டி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்கும். இந்த டோர் வேற மூடி இருக்கு. இவனுங்களுக்கு முன்னாடி இருக்கிறவனுங்க இந்த வழியா வந்திருந்தானுங்கன்னா இந்த டோர் மூடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா இவனுங்க இந்த வழியில வரக்கூடாது. அதுவும் இல்லாம இப்படி இவனுக்கு அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருந்தானுங்கல்ல, அப்ப நம்ம சிங்மிங் இந்த எனர்ஜிஸ் எல்லாம் எந்த பக்கம் இருந்து வருது அப்படின்றத டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப சைட்ல இருந்து ஒரு இடம் இருக்கும், அதாவது இவனுங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைட்ல ஒரு இடம் இருக்கும். அந்த வழியில தான் இவனுங்க உண்மையிலே போயிருக்கணும், அதாவது மத்தவனுங்க போன வழியும் அதுதான். ஆனா அவசரத்துல இவனுங்க இந்த வழியா வந்துட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பைத்தியக்கார பிச்சைக்காரன் இருந்தா, அவனாலதான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு வேற அவனை குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பான் அப்பப்ப. சரி நம்மளுக்கு இப்ப நேரம் கிடையாது, நம்ம வந்த வழியும் வேற மூடிட்டாங்க, நம்ம கண்டிப்பா அந்த டோர் வழியா தான் போய் ஆகணும் அப்படின்னு அந்த டோர் வழியா போவான். அப்ப அந்த டோரை போய் தொட்ட உடனே நம்ம சிங்மிங்க்கு ஒரு மாதிரி பேட் ஃபீலிங் இருக்கும். இந்த வழியா போலாமான்னு யோசிப்பான்.
இருந்தாலும் இப்போதைக்கு வேற வழி இல்லாத காரணத்தினால அது வழியாவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்துட்டு உள்ள போவான். அது உள்ள போன உடனே இவனுங்க இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி பக்கத்திலேயே ரூஃப் இருந்துச்சா, இவனுங்க தலைமையில தட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த இடம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு மாதிரி பிரம்மாண்டமான ஒரு குகைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு நம்ம சிங்மிங்க்கு தோணுனாலும் இவனால எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம சிங்மிங் என்ன சொல்லிடுவானா, எல்லாரும் அமைதியா இருங்க, யாரும் எந்த சத்தத்தையும் எழுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போவான். அப்படி இவனுங்க போயிட்டே இருக்கும்போது திரும்பி ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் தான் யாரையும் சத்தம் போட வேணான்னு சொன்னேன்ல, அப்புறம் யாரும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு கேட்பான். நாங்க யாரும் போடலன்னு சொன்ன உடனே அப்புறம் என்ன நானா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் திரும்பி பார்ப்பான். பார்த்தா எல்லா சத்தமும் மேல இருந்து வரும். அங்க மேல பார்த்தா இவனுங்களுக்கு நிறைய சிவப்பு கலர்ல டாட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். என்னது டாட்ஸா, இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம சிங்மிங் யோசிக்கும் போதுதான் இது என்னன்றது அவனுக்கு தெரிய வரும். வேம்பயர் பேட்ஸ். இந்த வேம்பயர் பேட்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான குகைகள்ல பெரிய பெரிய குகைகள்ல மட்டும்தான் இருக்கும். இதை பார்த்த உடனே இந்த பெக்கர் லீடர் கேட்பான், இத்தனை கண்ணும் வேம்பயர் பேட்டோட கண்ணா, அப்பா இவ்வளோ வேம்பயர் பேட்ஸா அப்படின்பா. உடனே நம்ம சிங்மிங்கும், வெறும் வவ்வால பார்த்தா பயப்படுறீங்க, வாங்க இங்க இருந்து பொறுமையா நடந்து போயிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். அப்ப நம்ம பேக்சூன் கேட்பா, இரு சிங்மிங், இருந்தாலும் இந்த மாதிரியான வேம்பயர் பேட்ஸுக்கு சிவப்பு கண்ணு இருந்து நான் கேள்விப்பட்டதே இல்லையே, ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்பா. உடனே நம்ம சிங்மிங்கும், என்னது நீ கேள்விப்பட்டது இல்லையா, ஆமா ஆமா வேம்பயர் பேட்ஸுக்கு சிவப்பு கண்ணு இருக்காது, டீமனிக் வேம்பயர் பேட்ஸுக்கு மட்டும்தான் சிவப்பு கண்ணு இருக்கும் அப்படின்பா. இது எல்லாமே யுனான சேர்ந்த ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸான கிரீச்சர்ஸ். இதுங்க உங்களை கடிச்சிச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுங்க உங்களோட மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிருங்க. அதனால இதுங்க கிட்ட மாட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இதுங்களோட ஸ்கின் எல்லாமே ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். அதனால கத்தியை வச்சு வெறுமனேன்னு வெட்டினாலா இதுங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, இதுங்க ஒன்ன சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்பா. பார்த்தா இதெல்லாத்தையும் இவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு 2 உருவம் சைட்ல ஓடும். யார் அது ஓடுறது அப்படின்னு சொல்லி நம்ம சிங்மிங்கும் யதார்த்தமா திரும்பி பாப்பா. பார்த்தா இவனுங்க எல்லாரும் அந்த பக்கமா ஓடிக்கிட்டு இருப்பானுங்க வேக வேகமா. சிங்மிங் ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு வேற போவானுங்க. நம்ம சிங்மிங் யோசிப்பா, பாரு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் ஒன்னா இருப்போம், எல்லாம் ஒன்றிணைவோம் அப்படின்னு மட்டும் பேசுறது, பேச்சு மட்டும் நல்லா சேகுவார மாதிரி பேசுறது, ஆனா செயலெல்லாம் பார்த்தா நல்லா சேரவாரி அடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. இப்படி ஓடுறானுங்க பாரு விட்டுட்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு இந்த பேட்ஸ் எல்லாம் என்ன நினைச்சோ தெரியல, எல்லாரையும் துரத்த ஆரம்பிச்சிரும். உடனே சிங்மிங்கும் ஓட ஆரம்பிச்சிருவான். இந்த மெடிசன் இம்மோர்டல் பைத்தியக்காரன் எதுக்கு இவ்வளவு பேட்ஸை புடிச்சிட்டு வந்து இங்க வச்சிருக்கான், தேவையே இல்லாத வேலையெல்லாம் பார்த்திருக்கானே, கொடூரமான ஆளா இருப்பான், அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை சாவடிச்சிருவேன் அப்படின்பா. ஐயோ அவன் ஏற்கனவே செத்துட்டானோ, அப்படின்னா என் பிரதர் இருக்காரு, யோ அண்ணா அவனை மட்டும் நீ சொர்க்கத்துல பார்த்தேன்னு வச்சுக்கோவேன், அவனை தூக்கி போட்டு மிதியா அப்படின்பா. ஏண்டா அவரு ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன்னு சொல்றாங்க, நான் எப்படா அவரை போய் அடிக்க முடியும், என்னால ஒன்னையே அடிக்க முடியலையேன்னு கேட்கும் போது, ஏதோ ஒண்ணு எப்ப பார்த்தாலும் குரூப்பா வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பீங்கல்ல என்னைய, அந்த மாதிரி அவரையும் ஒரு பெரிய குரூப்பை கூட்டிட்டு போய் அடிச்சிரு அப்படின்பா. யாரும் நிக்காதீங்கடா ஓடிக்கிட்டே இருங்க, நின்னீங்க கண்டிப்பா செத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஓட சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற போது ஒரு பேட்டு கரெக்டா நம்ம சிங்மிங்க தாக்குறதுக்காக வரும். ஏன்னா அவன் தானே கடைசியா ஓடிக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் தாக்க வரப்ப அந்த பேட்டோட மூஞ்சியை நம்ம சிங்மிங் அடிச்சிருவான். ஆனா அவனோட கை தான் லைட்டா வலிக்கும். ஏன்னா இந்த பேட்டு ஒவ்வொன்றும் நல்லா அயன் அளவுக்கு, அதாவது இரும்பு அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்க அதுங்களோட ஸ்கின்னு. அப்படின்னா இதுங்களை கையால நார்மலா அடிச்சலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் மட்டும் இல்லாம இதுங்க ஒருத்தனை இங்க இருக்கிற ஒருத்தனை கடிச்சிருங்க. கடிச்ச உடனே அவனால அவனோட கையை அசைக்கவே முடியாது. இது பேரலைசிங் பாய்சன். இந்த பேரலைசிங் பாய்சன் வேறனா அப்படின்னா இதுங்க மட்டும் ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க, உடம்பையே சுத்தமா அசைக்க முடியாது. இது வேற இல்லாம இந்த ரத்தத்தை பார்த்த உடனே இதுங்களுக்கு இன்னும் ஆவேசமா இன்னும் கடிக்கிறதுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. இப்படி ஒரு வித்தியாசமான கிரீச்சர்ஸை நானே பார்த்தது இல்லையேன்னு இந்த பெக்கரோட லீடர் சொல்லிக்கிட்டு இருப்பான். கடைசியா அவனையும் கடிக்குங்க. அவனை கடிக்கும் போது, நீ என்னையே கடிச்சிட்டியா, நான் யாருன்றதை காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு தன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்றதுக்காக போவான். அப்படி தன்னோட மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை அடிக்கலான்னு போறப்ப பார்த்தா அது சொய் ஓடிட்டேன்ல அப்படின்ற மாதிரி டாச் பண்ணிரும். என்னது என்னோட அட்டாக்கா டாச் பண்ணிருச்சா, இப்படியெல்லாம் ஏன் பக்கி நீ இருக்கிற, நீ ஏற்கனவே வந்து பயங்கரமா இருக்கிற, இதை நீ நான் வாங்குற அடியை கூட நீ நான் அடிக்கிற அடியை கூட நீ வாங்கிக்கலன்னா அப்புறம் நான் என்னதான் பண்றது ஒய் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த வவ்வாலுங்க எல்லாம் இந்த ரத்தத்தோட ஸ்மெல்னால இன்னும் ஆக்ரோஷமா இவனுங்களை தாக்க ஆரம்பிச்சிரும். இன்னும் அப்படியே கூட்டம் கூட்டமா ஒவ்வொருத்தனா தாக்க ஆரம்பிச்சிருங்க. இதுங்க எல்லாத்தையும் இவனுங்க அடிக்க ஆரம்பிச்சா கூட வெறும் ஒரு 10 தான் இவனுங்களால சமாளிக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப இவனுங்க எல்லாரும் சாகிறதுக்கு தான் இப்ப நிறைய வாய்ப்பு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் அவனுங்க சாவு அவனுங்க கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு இவனுங்க கூட இருக்கிற ஒரே ஒருத்தனால மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும்.
மவுண்ட்2வா டிவைன் டிராகன். அவனை தான் இந்த பெக்கர் லீடர் கூப்பிடுவான். உடனே நம்ம சிங்மிங்கும் சே வேற வழியே கிடையாது, நம்ம தான் ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த பேட்ஸா எங்க இருந்துச்சோ அதுக்கு நடுவுல போவான். அப்படியே மேல ஜம்ப் பண்ணி அப்படி உள்ள போற நம்ம சிங்மிங்கு அவனோட கண்ணை மூடிட்டு கண்ணை திறப்பான். டக்குன்னு அவனோட ஸ்வாட் கீ வந்துடும். இப்ப அந்த ஆராவை யூஸ் பண்ணி அவனை சுத்தி பிளம் பிளாசத்தை கிரியேட் பண்ணுவான். எக்கச்சக்க பிளம் பிளாசம்ஸ். இந்த பிளம் பிளாசம்ஸ்லாம் அங்கே வந்த உடனே ஃபாலிங் பெட்டல்ஸ்ன்ற அட்டாக்கை யூஸ் பண்ணி மொத்த பேட்ஸையும் வெறும் ஒரு ஸ்விங்ல காலி பண்ணுவான். அப்படியே வேக 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 வேகமா அந்த ஸ்விங்கை இழுத்துக்கிட்டே போய் கண்டினியூஸா எல்லா பேட்ஸையுமே அழிச்சிருவான். இவனுங்களை அட்டாக் பண்ண வந்த எல்லா பேட்ஸையும் வெறும் ஒரு அட்டாக்ல இவன் காலி பண்ணிடுவான். இப்ப இதை பார்த்த உடனே இந்த பெக்கர் யோசிப்பான், பிளம் பிளாசம்ஸா, இது எல்லாம் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, ஆனா அதை திரும்பி கொண்டு வரதுக்குனே ஒருத்தன் வந்திருக்கான் போல அப்படின்னு யோசிப்பான். உடனே நம்ம சிங்மிங் எல்லாத்த பார்த்து சொல்லுவா, பவால் பசங்களா, யாருக்கிட்ட சண்டைக்கு வரோன்றது தெரிஞ்ச சண்டைக்கு வரணும், புரிஞ்சுதா அப்படின்பா. இப்ப இவனுங்க எல்லாம் திரும்பி நடந்து போக ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த வவால் எதுவுமே இவனுங்களை அட்டாக் பண்ணாது. ஏன்னா நம்ம சிங்மிங்க பார்த்து அதுங்க ரொம்ப பயந்துருங்க. வெறும் ஒரு ஸ்வாட் டெக்னிக்கால வவ்வாலையே பயமுறுத்தி இருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு இந்த பெக்கர் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் கூட இருக்கிறது தான் இப்ப நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருப்பான். இவனுங்க எல்லாரும் ரொம்ப தூரம் போன உடனே திரும்பியும் இந்த பாஸ்பரசன் பல்ஸா பாப்பானுங்க. அதாவது அந்த ரூஃப்ல ஏற்கனவே ஒரு தடவை இவனுங்க பார்த்தானுங்கல்ல, இந்த ரூஃப்ல எல்லாத்துலயும் ஒளி கொடுக்குற மாதிரி இந்த பாஸ்பரசன் பல்ஸ் இருந்துச்சுல, அது எல்லாத்தையும் திரும்பி பாப்பானுங்க. இந்த வழி ரிப்பீட் ஆகுதோ, திரும்பி திரும்பி நம்ம பாக்குற விஷயங்களே பாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாங்குக்கு தோணும். உடனே பேக்சனும் எல்லாரும் கவனமாயிருங்க, இந்த தடவை அந்த பாஸ்பரசன் பல்ஸை யாரும் தொட்டாதீங்க அப்படின்பா. சொல்லிட்டு இன்னொரு தடவை திரும்பி பார்த்து, புரிஞ்சுதா, யாரும் தொட்டாதீங்க அப்படின்னு அந்த பெக்கரை பார்த்து வேற சொல்லுவா. உடனே அந்த பெக்கரும் அதாவது தவறுகள்ன்றது மனித வாழ்க்கையில சகஜம் தானே அப்படின்பா. நான் யாரையும் பார்த்து குறி வச்சு சொல்லல சார், புரிஞ்சுதா உங்களுக்கு அப்படின்றவான். இவன் சொல்றது பார்த்தா இவனை பார்த்து தான் சொல்றான். இருந்தாலும் அந்த மாதிரி சொல்ல மாட்டான், ஏன்னா நம்ம பேக்சன் கொஞ்சம் நல்லவன்ல. இப்ப இவனுங்க கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே இந்த பெக்கர்லயே இன்னொருத்த அந்த பேட்ஸ் கிட்ட கடி வாங்கினால, அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவனால அதுக்கு மேலே நடக்க முடியாது. அதனால ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு இந்த பெக்கர் லீடர் கேட்பான். நம்ம சின்மிங்கும் சரி எடுத்துக்கலாம் அப்படின்றவான். என்ன இவன் இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்கிட்டான், இவன் என்ன யோசிக்கிறான்றதை யூகிக்கவே முடியலையே அப்படின்னு இந்த பெக்கரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரின்னு அவனுக்கு தேவையான அந்த எலிக்சிரை கொடுப்பான். சின்ன சின்ன அந்த காயெல்லாம் பட்டுச்சுன்னா ஹீல் ஆகுறதுக்கான போர்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒன்றை கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் இந்த காயத்தை குணப்படுத்தலாம் நினைப்பான். நம்ம சிங்மிங்கு இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு முன்னாடி ரொம்ப 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 தூரமான ஒரு இடத்துல பெரிய ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்றது நம்ம சிங்மிங்க்கு இங்க இருந்தே தெரியும். அதாவது அந்த எனர்ஜிஸை டிடெக்ட் பண்ணுவான். அந்த எனர்ஜியோட பேட்டர்ன் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த வேவ்ஸை டிடெக்ட் பண்ண உடனே ரொம்ப ரொம்ப தூரத்துல ஏதோ ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கணும், இல்ல நிறைய பேர் டிராப்ஸ்ல மாட்டி இருக்கணும். நம்ம சிங்மிங்கோட பிளானே இவங்க எல்லாரையும் முன்னாடி போக விட்டோம்னா இவங்க எல்லாரும் இந்த டிராப்ஸ்ல மாட்டி இந்த டிராப்ஸை காலி பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு இவங்க ஒரு பெரிய வழியை உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம போனோம்னா ஈஸியா நம்ம போயிடலாம், மிச்சம் இருக்கிறவங்களை மட்டும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சிங்மிங் பிளான் போட்டிருப்பான். இப்ப அதுவும் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வேம்பயர் பேட்ஸ் மாதிரி வேற ஏதாவது ஒண்ணு இன்னும் பெருசா வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம சிங்மிங்க்கு கண்டிப்பா ஸ்ட்ரென்த் தேவை. ஏன்னா மற்றவங்களால அதை சமாளிக்க முடியாது. அப்படின்னா நம்ம சிங்மிங் முடிஞ்ச அளவுக்கு அவனோட ஸ்ட்ரென்த்தை அவன் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உடனே நம்ம ஜாங்கும் ஜோகுலும் அப்ப ரெஸ்ட் எடுப்பானுங்களா, அப்ப நம்ம ஜாங் யோசிப்பான், இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி வெளிச்சம் கம்மியா இருக்கிற ஒரு இடம், இங்க நம்ம செத்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே பார்த்து பார்த்து தான் எடுத்து வைக்கணும். அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா ஒருத்த மட்டும் இன்னமும் அப்படியே இருக்கான். உடனே அந்த ஒருத்தனை பார்த்து நம்ம ஜாங்கே கேட்பான், உனக்கு என்ன டயர்ட் ஆகலையா அப்படின்னு. உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவான், ஏன் எனக்கு எப்படி டயர்ட் ஆகும், ஏன்னா இது வெறும் ஆரம்பம் தான் அப்படின்பா. ஆரம்பமா அப்படின்னு நம்ம ஜாங் கேட்கும் போது நம்ம சிங்மிங் சொல்லுவான், இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஆரம்பம்னா கண்டிப்பா நம்ம போக போக இன்னும் அதிகமான அளவு டிராப்ஸ் இருக்கும். ஒருவேளை டிராப்ஸ் இல்லைனாலுமே இந்த சிச்சுவேஷன் ரொம்பலாம் வித்தியாசமா இருக்காது, அப்பயும் இதே அளவு பிரச்சனைகள் அப்ப இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லுவான். சோ இப்ப நம்ம ஜாங்குக்கு ஒரு டவுட் வரும். இந்த மெடிசன் இம்மோர்டல் இல்ல வூண்ட்லெஸ் வார்டு இன்டர்செப்டர் யாரா இருந்தாலும் சரி, அவரு இந்த இடத்தை எதுக்காக உருவாக்குனாரு, இப்படி ஒரு இடத்துல இவ்வளோ டிராப்ஸையும் எதுக்காக செட் பண்ணி வச்சாரு? அவர் ஒருவேளை ஆரிஜின் எனர்ஜி பில்ஸையோ இல்ல அந்த டிவைன் வெப்பன்ஸையோ மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அதை ஈஸியா கொடுக்குற மாதிரி ஈஸியா கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்கலாமே. இப்படி ஒரு இடத்த உருவாக்கி எல்லா மக்களையும் கொல்லணும்னு எந்த அவசியம் இருக்கு? அதுவும் இல்லாம அவர் ஒருவேளை மெடிசன் இம்மோர்டலா இருந்தாருன்னா மெடிசன் இம்மோர்டல்ன்றவர் எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தானே எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு.
இவ்வளோ பேரையும் கொல்லணுன்றதுக்காக இந்த இடத்த உருவாக்கி இருப்பாரா? அவர் அப்படி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இந்த இடத்த உருவாக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இது எனக்கு புரியவே இல்லைன்னு நம்ம ஜாங் சொல்லும் போது நம்ம சிங்மிங்கு அவர் ஏன் இதை உருவாக்குனாருன்றதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி இவரு எதனால இப்படி மாறினாருன்றத நீங்க யோசிக்கணும் அப்படின்பா. ஆனா எனக்கு மனுஷங்களை பத்தி ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரியும். எல்லா மனுஷங்களும் ஏதோ ஒரு வழியில அன்பிரெடிக்டபிளா தான் இருப்பாங்க. அவங்க செய்யற ஏதோ ஒரு செயல்ல அவங்க அன்பிரெடிக்டபிளா இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளே, நீங்க நல்லா பேசின நல்லா பழகின ஒரு ஆளே திடீர்னு ஏதாவது ஒண்ணு செய்யும் போது அது உங்களுக்கு அன்பிரெடிக்டபிளா தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களே பண்ணும்போது 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷன் என்ன யோசிச்சிருப்பாருன்றது நமக்கு எப்படி புரியும்? அவரை புரிஞ்சுக்கலாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஜாங்குக்கும் இது கரெக்ட்னு தோணும். உண்மையிலேயே 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர் என்ன யோசிச்சிருப்பாருன்றது இப்ப இருக்கிற வாழ்ற இவங்களுக்கு புரியாது. ஆனாலும் இந்த ஸ்வாட் கிரேவியார்ட அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உருவாக்கி இருக்கணும். அவரு ஏதோ ஒண்ணு இது மூலமா சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம சிங்மிங் இன்னொரு ஒரு கேள்வி கேட்பான். ஒருவேளை அவர் அப்படியே நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லே எனக்கு வேணாம், இப்படியே நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணுவீங்களான்னு கேட்பா. உடனே நம்ம ஜாங்கு கண்டிப்பா இல்ல, எனக்கு அந்த ஆரிஜின் எனர்ஜி பில் வேணும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவ்வளவுதான், நமக்கு நம்ம வந்ததுக்கான காரணம் என்னவோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அவரு என்ன யோசிச்சிருப்பாரு, அவரோட கதை என்னன்னா நமக்கு கவலை இல்லை. நமக்கு தேவை ஆரிஜின் எனர்ஜி பில். அதை நம்ம எடுக்க வந்திருக்கோமா அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்படின்பா. அதுக்கு என் உயிரை கொடுக்கணும்னா கூட அதை நான் கண்டிப்பா எடுத்தே தீருவேன்னு அவன் கண்ணுல அப்படியே ஒரு நெருப்பு தெரியும். இப்ப நம்ம சிங்மிங்கோ எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா, திரும்பி நம்ம போகணும், நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கு, நம்ம சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லுவான். இப்ப எல்லாரும் நடந்துகிட்டே இருக்கும்போது இவனுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருப்பானுங்களா, அப்ப நம்ம சிங்மிங்க்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிரும். இப்ப இவனுங்க இதுக்கு முன்னாடி வந்த ஆளுங்களை ஃபேஸ் பண்ண போறாங்க. இவனுங்களுக்கு முன்னாடி நிறைய குரூப்ஸ் வந்திருக்கும்ல, அதுல ஃபர்ஸ்ட் குரூப்பை இவனுங்க இப்பதான் சந்திக்க போறானுங்க. ஆனா அவனுங்க இவனுங்களை வரவேற்கிறதுக்காக இல்ல, இவனுங்க எல்லாரையும் கொல்றதுக்காக இங்க இருக்காங்க. அந்த குரூப்பை காட்டும் போது அந்த குரூப்ல இருக்கிறவனுங்க எல்லாருமே அங்க இருக்கிற மனுஷங்களை அப்படியே கொன்னுட்டு மிச்சம் நம்ம சிங்மிங்காகவும் அவனுங்களோட குரூப்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம சிங்மிங் இவனுங்களை ஃபேஸ் பண்ண போகும்போது இவனுங்களுக்கும் நம்ம சிங்மிங்க்கும் என்ன நடக்க போகுதுன்றது தான் இனிமேல் வர நம்ம சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.